ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட சிறப்பான பொருளாதாரம், என்னம்மா சிறப்பான பொருளாதாரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சிறப்பான பொருளாதாரம்னா என்ன அர்த்தங்க? வாழ்க்கையில் நிறைவோடு வாழ்வது என்பது அர்த்தம். ஆமென். சிறப்பான பொருளாதாரம்னா என்னங்க? வாழ்க்கையில் நிறைவோடு நடத்துவது. நீங்கள் அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா பொருளாதார அமைச்சர்னு ஒருத்தரை போடுவாங்க. நாட்டில் பொருளாதாரத்தை சரி பண்ணுறது, அதை அதிகரிக்கிறதுக்காக ஒரு மந்திரியை போடுவாங்க. அதுக்கான ஒரு கூட்ட படித்தவங்களை ஒரு டீமை வச்சு நாட்டை எப்படி மேம்படுத்தலாம், நாட்டில் என்னென்ன இயற்கை வளங்கள் இருக்கிறது, நாட்டில் என்னென்னலாம் மக்களுக்கு தேவையான நன்மைகள் இந்த பூமியில் இருக்குது, அதையெல்லாம் எடுத்து மக்களுடைய வாழ்க்கையை எவ்வளவு சிறப்பாக மாற்றலாம் அப்படின்றத செய்யறதுக்காகவே இந்த உலகத்தில் ஒரு கூட்டம் மனிதர்களை அரசாங்கம் நியமிக்கிறது எல்லா நாடுகள்லையும். ஆனால் வேதத்தை நீங்கள் உற்று நோக்கி பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது முதல் பொருளாதாரம் என்னங்க? முதல் ஆசீர்வாதமான வாழ்க்கை, முதலாக மனிதனுடைய வாழ்க்கை நிறைவாக இருக்க வேண்டும் என்கிற அந்த திட்டத்தை உருவாக்குனதே யாருன்னா ஆண்டவர் தான். பொருளாதாரன்ற ஒன்றை படைச்சதே கடவுள் தான். ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா 1 அதிகாரம் 2 அதிகாரத்தில் அந்த பொருளாதாரம், ஒரு உண்மையான பொருளாதாரம் எப்படி இருக்கணும்ன்ட்டு இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் எங்கேயும் கூட்டு போய் காட்டவே முடியாது. எல்லா நாட்டிலையும் பிச்சைக்காரன் இருக்கிறான், கஷ்டப்படுறவன் இருக்கிறான், கடன் பட்டவன் இருக்கிறான். ஒரு மனுஷனை கொண்டு போய் மனுஷன் எப்படி வாழணும், சிறப்பான ஒரு பொருளாதாரம் எங்கே இருக்குது, எங்கே உருவானுச்சு, எப்படி வாழ்ந்திருக்கிறாங்கன்ட்டு சொல்லணும்னா ஒரே இடம் இருக்குது. அது என்ன? பைபிள் தான். ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 அதிகாரம் தான். அல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த முழு உலகமே இந்த பொருளாதாரத்தை சுற்றி தான் இயங்கிட்டு இருக்குது. காசு சம்பாதிக்கணும், நல்ல இடம் வாங்கணும், நல்ல வீடு வாங்கணும், நல்ல பேங்க் பேலன்ஸ் வைக்கணும், ஆரோக்கியமாக வாழணும், நல்லா உடுத்தணும், நல்லா சாப்பிடணும். இந்த உலகமே இந்த பொருளாதாரத்தின் மேலே தான் ஒரு பெரிய கரிஸ்மாவே இருக்குது. எப்படியாவது நல்லா வாழணும்னு மனுஷன் மட்டும் விரும்பலை, கடவுளும் விரும்புகிறார். ஒரு நல்ல செய்தி என்னங்க? மனுஷன் இப்படிலாம் வாழணும்னு விரும்புகிறான் பார்த்தீங்களா? அது நல்லது. கடவுளும் அப்படி தான் வாழணும்னு விரும்புகிறாரு. கடவுளும் மனுஷனை அப்படி தான் படைச்சாரு. உங்களுக்கு புதுசாக இருக்குது தானே இப்படி இதெல்லாம் கேட்கறதுக்கு? ஆனால் இது பழசு தான், நமக்கு சொல்லலை. என்னங்க? நமக்கு சொல்லலை, பழசு, ரொம்ப பழசு. பொருளாதார செழிப்பு என்பது ரொம்ப பழைய சப்ஜெக்ட், ஆதி சப்ஜெக்ட். ஆனால் 1, 2, 3 அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, முதல் கடவுள் மனுஷனை பொருளாதார ஆசீர்வாதத்தில் நிறைவுள்ளவனாக படைத்தார். அதுதான் என்னங்க? பிளே ஸ்கூல். ஆனால் அந்த பிளே ஸ்கூல் சத்தியமே நம்ம வாழ்க்கையில் இன்னும் இல்லை. பக்கத்தில் சொல்லுங்க, பிளே ஸ்கூல் சத்தியம் பொருளாதார செழிப்பு என்பது. பிள்ளைங்களை முதல் ஸ்கூலில் கொண்டு விடுறாங்க பார்த்தீங்களா, அந்த படிப்பு. ஆனால் அந்த படிப்பே நம்ம வாழ்க்கையில் இல்லை. இன்னொன்று சொல்லட்டுமா? உங்கள் எல்லார் கையிலையும், நம்ம எல்லார் கையிலையும் பொருளாதாரம் இருக்குது. ஆனால் பொருளாதாரத்தில் சிறப்பு இல்லை, குறைவு இருக்குது. என் கையில் காசே இல்லைன்னு சொல்கிறவங்க யாராவது இங்கே இருக்கிறீங்களா? 10 ரூபாவாவது இருக்கும், 100 ரூபாவாவது இருக்கும். அப்போ என்ன இருக்குது? பொருளாதாரம் இருக்குது. உலகத்தில் எல்லா நாடும் பொருளாதாரத்தை வச்சிருக்குது.
ஆனால் எல்லா நாடுகளும் பொருளாதாரத்தில் சிறந்து இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இந்தியா கிட்டேயும் காசு இருக்குது, இலங்கை கிட்டேயும் காசு இருக்குது, அமெரிக்கா கிட்டேயும் காசு இருக்குது. ஆனால் மூணுல எது சிறந்த நாடுன்றாங்க? அமெரிக்கா. ஏன்னா அவங்ககிட்ட எல்லாமே இருக்குது. கோல்டு இருக்குது, பெட்ரோல் இருக்குது, கச்சா எண்ணெய் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, எல்லாமே இருக்கிறதுனால அமெரிக்கா பொருளாதாரத்தில், ஆசீர்வாதத்தில், செழிப்பில் சிறந்த நாடு. இந்தியாவையும் அப்படி சொல்லலை. தமிழ்நாடு 10 லட்சம் கோடியில் கடனில் இருக்குது. அதனால் இது செழிப்புன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு இப்போ புரியுதுல்ல? அழகாக புரிய வைக்கிறேன்னா ஒரு கை தட்டுங்களேன். ஆமென். ஏன்னா கஷ்டமான விஷயத்தை கொண்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன்ல, அது கொஞ்சம் நீங்கள் கை தட்டினீங்கன்னா இன்ட்ரெஸ்டாக இருக்கும். மனிதர்கள், தேவனுடைய பிள்ளைகள் வாழ வேண்டிய வாழ்க்கை ஏராளமானது இருக்குது. அதை கண்டுபிடிச்சி சபையில் பேசுவோம். ஆமென். ஏன் இன்னும் கடவுள் வரலன்னா, நிறைய பேர் சொல்கிறாங்க இன்னும் மக்கள் ரட்சிக்கப்படலை அதனால் வரலன்ட்டு. அது ஒரு உண்மை தான். என் பிள்ளைங்களே இன்னும் வாழவே தொடங்கலை, இன்னும் தரித்திரத்திலே இருக்கிறாங்க. நான் எதுக்கு வருவேன்? அவங்க இந்த பூமியில் நல்லா வாழ்ந்து முடிக்கட்டும், அப்புறம் வந்து நான் கூப்பிட்டு போகிறேன். இந்த பூமியில் வாழ வேண்டிய வாழ்க்கையை அவங்க வாழல. நீ என்னன்னா இப்போ போய் பரலோகத்தில் வாழணும்னு ஏங்கிட்டு இருக்கிற. பக்கத்தில் சொல்லுங்க, பூமியில் மனுஷனை பிறக்க வச்சிருக்கிறாரு, இந்த வாழ வேண்டிய வாழ்க்கையே நீ வாழல. தங்கம் கடையில் அப்படியே டிசைனாக இருக்குது, உன் கையில் ஒரு மூக்குத்தி கூட இல்லை. எவ்வளோ கேவலமான வாழ்க்கை நம்ம வாழ்கிறோம். இதுக்குள்ள என்ன முடிவு பண்ணிட்டீங்கன்னா, பரலோகம் போகணும். பரலோகம்தான் என் பேச்சு. முதல்ல கடவுள் இந்த பூமியில் என்ன வச்சிருக்கிறாரு, அவரை பிரதிபலிக்கும்படியாக வைத்திருக்கிறார். அவர் இந்த பூமியில் வாழும்படியாக சகல ஆசீர்வாதத்தையும் தந்திருக்கிறாரு. இந்த பூமியில் ஒரு கையை பிடிக்கிறேன், என் ஆண்டவர் கையை. இந்த பூமியில் ஒரு நல்ல வெற்றி வாழ்க்கை வாழ்கிறேன். அதுக்கப்புறம் பரலோகத்துக்கு வரேன், அங்கேயும் தான் வாழ போகிறேன். சொல்லுங்க, அங்கேயும் தான் வாழ போகிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே வச்சிருக்கிறாருல, இங்கே வாழ்கிறேன். பூமியில் நீங்கள் வாழவே கூடாது அப்படின்னு இருந்துச்சுன்னா இயேசு பூமிக்கு வந்திருக்கவே கூடாது தானே. பாருங்க, நம்ம ஆராதிக்கிற கடவுள் இயேசுன்றோம். அவர் இந்த பூமியில் வந்து பொருளாதாரத்தில் ஜெயித்து, எந்த கடவுளும் வரி கட்டவே இல்லையா, இயேசு மட்டும்தான் வரி கட்டினாராம். பார்த்தீங்களா? பொருளாதாரத்தில் நிறைவோடு வாழ்ந்திருக்கிறார். பணத்தை சுர்கேஸை வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்குன்னு ஒரு நிதித்துறை அமைச்சரை வச்சிருந்தார். யார் அவர் பேரு? யூதாஸ் காரியோத்து. எவ்வளோ பணத்தை அவன் கையில் வச்சிருந்தான்னா, பணம் ஆசை அவனுக்கு வந்திருக்குன்னு பாருங்க. இப்போ மகிக்கு நீங்கள் காணிக்க போடுறீங்களே, இந்த காணிக்க பையில் அவன் காணிக்க என்றான், அவனுக்கு பண ஆசையை வந்துட போகுது. மிஞ்சி போன 1500 வந்திருக்குமா? ஆனா யூதாஸ் கையில அவ்வளோ பணமா. அந்த பணத்தை பார்த்து, டே இந்த ஆள் கூட போனா என்ன வாழ்க்கடா அப்படின்னு நினைச்சிட்டான். அப்ப ஏசப்பா, நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தாரு? அப்படி வாழ்ந்தார். அப்ப நீங்க வாழணுமா வேணாமா? நான் சொல்றது உண்மையா பொய்யா? சொல்லுங்க. சுமதி அம்மா சொல்லுங்க, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, சொல்லுங்கம்மா. உண்மைதானே? நல்ல பணத்தோட பொருளாதாரம் அப்படின்றது உங்க எல்லார் கையிலையும் இருக்குது. பொருளாதாரம் அப்படின்னா என்ன தெரியுமா? ஏன்னா நீங்க என்னென்ன விதத்துலலாம் கேள்வி கேட்பீங்கன்றது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு தான் இன்னைக்கு வந்திருக்கிறோம். பொருளாதாரம்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் சொல்லணும்ல. அதை குறித்து பேசணும்னா 1 மணி நேரம் ஆயிரும். என்ன மகி, ஒரு காலேஜில் பாடம் நடத்துகிற மாதிரி ஆயிரும். ஆனால் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். பொருளாதாரம்னா என்ன தெரியுமா? மனுஷன் சம்பாதிக்கிறது, செலவு செய்கிறது, சேமித்து வைக்கிறது, பகிர்ந்து கொடுப்பது, குடும்பத்தை நல்லா நிறைவோடு நடத்துறது,
கடன் இல்லாமல் வாழ்கிறது, இதெல்லாம் தான் பொருளாதாரம். குடும்பத்தை நல்லா நடத்துறது அப்படின்னும் போது பொருளாதாரம் என்ன தெரியுமா? நல்லா ட்ரெஸ் போடுறது, நல்லா சாப்பிட்றது, இதெல்லாமே பொருளாதாரம் தான். இதெல்லாம் நான் வசனத்தை காட்ட போகிறேன். ஆதியாகமம் 1:2 ஒவ்வொன்றா நான் காட்ட போகிறேன் பாருங்க, பொருளாதாரம் என்னன்ட்டு. இந்த பொருளாதாரத்தை குறித்து வேதம் நிறைய சொல்லுது. வருமானம், அதை செலவு பண்ணுறது, சேமித்து வைக்கிறது, கடன் இல்லாமல் வாழ்கிறது, வாழ்க்கையில் நல்ல முதலீடு பண்ணுறது, எதிர்காலத்துக்காக முதலீடு பண்ணுறது, பொருளாதார வாழ்க்கையில் நல்ல ஒழுக்கமாக வாழ்கிறது. பணக்காரி ஒழுக்கம்னா பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுல ஒரு டிசிப்ளின் வேணுமா? அப்போது கடவுள் உங்கள் குடும்பத்துக்கு கொடுக்குற பணத்தை கூட நீங்கள் எப்படி ஞானமாக நடத்தணுன்றதுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நான் இந்த பொருளாதாரம், பண செழிப்பு, வாழ்க்கை செழிப்புன்னு இன்னைக்கு பேசும்போது நீங்கள் நினைக்கலாம், நாங்கள் படிக்கவே இல்லையே பாஸ்டர் அப்படின்னு நினைக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லிட்டா, பைபிளில் படிக்காதவங்க தான் பொருளாதாரத்தில் செழிப்பாக இருந்தாங்க. பைபிளில் யாருப்பா செழிப்பாக இருந்தா? ஆடு மேய்க்கிறவங்க தான் செழிப்பாக இருந்தாங்க. ஆபிரகாம் என்ன பண்ணாருங்க? ஆடு மேய்ச்சாரு. தாவீது என்ன பண்ணாருங்க? ஆடு மேய்ச்சாரு. யோசேப்பு ஆடு மேய்ச்சாரு. ரெண்டாவது செழிப்பாக இருந்தவங்க யார்? விவசாயம் பண்ணவங்க தான் செழிப்பாக இருந்தாங்க. அப்போ யார் தான் இந்த உலகத்தில் செழிப்பாக இருக்கணும்னு பைபிள் படி பார்த்தா யார் தான் இருக்கணும்? ஆடு மேய்க்கிறவங்க, விவசாயிங்க. அப்போ என்ன சொல்கிறோம்? எங்கள் அம்மா கிட்டலாம் சொன்னேன், எனக்கு என்னப்பா படிக்கலப்பா. அப்போது எங்கள் அம்மா ஆடு வச்சிருக்குது, மாடு வச்சிருக்கு, விவசாயம் வச்சிருக்குது. பைபிள் சொல்லுது நீ தான் செழிப்பாக இருக்கணும்னு சொல்லுது. இவ்வளோ நாள் உங்களுக்கு இது தெரிஞ்சிச்சா? ஆனால் அது ஈஸியாக தெரியக்கூடிய விதத்தில் தான் பைபிளில் இருக்குது, ஆனால் தெரியல. அதுக்கு தான் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? அதனால் நீங்கள் சொல்லக்கூடாது நான் படிக்கல. நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு இருக்குல்ல, அது பொருளாதாரம். நிறைய காசு வச்சுருப்பாங்க, பிச்சைக்கார மாதிரி கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போடுவானுங்க. டீ கடையில் ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பாதிப்பானுங்க. பிச்சைக்கார மாதிரி கிழிஞ்ச லுங்கியை கட்டிக்கிட்டு பாவப்பட்ட மாதிரி கிழிஞ்ச ஒரு டிஷர்ட்டை போட்டுட்டு இருப்பானுங்க. அதுதான் தரித்திர மனப்பான்மை. கிராமத்தில் இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு 2 ஏக்கர் நிலம் வச்சுருக்குங்க, சொந்த வீடு வச்சுருக்குங்க, ஆடு மாடு வச்சுருக்குங்க. ஒவ்வொரு மாதமும் எதையாவது ஒரு 1/4 கிராம் 1/2 கிராம் நகையை வாங்கி வச்சுருக்குங்க. ஆனால் வெளியே பாருங்களேன், பிச்சைக்காரங்க மாதிரி வேஷம் போடுங்க. அதனால தான் அவங்க வாழ்க்கையவே பிச்சைக்கார கோலமாகவே இருக்குது. ஆனால் இன்னைக்கு நம்ம கையில் அப்படி கோல்டு இருக்கா? இல்லை. ஆனால் நல்லா ட்ரெஸ் பண்ணுறோம், பார்த்தாலே பெரிய ஆள் மாரி. இதுதான் தேவனுடைய மனப்பான்மை. ஆமென், ஆமென், ஆமென். நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க. இன்னைக்கு வாழ்றதுக்கு சாப்பிடாம நாளைக்கு சேர்த்து வச்சு இன்னைக்கே செத்துற போறையா நாளைக்கு உனக்கு? புரியுதுங்களாங்க? இன்னைக்கு ஒரு கிலோ மட்டனை வாங்கி சாப்பிட்றதுல உங்க பொருளாதாரம் குறைஞ்சிராதுன்னு சொல்றேன். இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு மீனை வாங்கி சாப்பிட்றதுல உங்க பொருளாதாரம் குறைஞ்சிராது. இன்னைக்கு உங்களுக்கு பலன் வேணும்ல. உங்க பொருளாதாரத்தில் உங்களுக்கு பலன் இல்லை, கடவுள் தான் உங்களுக்கு பலன். ஆமென். இன்னைக்கும் உங்களை அற்புதமா நடத்துவாரு, நாளைக்கு அற்புதமா நடத்துவாரு. அந்த விசுவாசத்தோடு நீங்க வேலை செய்யுங்க, பணத்தை சேமிங்க. ஆமென். வாழ்ற நாளும் நல்ல ஆரோக்கியமா இருங்க. எதிர்காலத்துக்கும் உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 4 சொல்லுது, சுறுசுறுப்பானவனுடைய கை ஐஸ்வர்யத்தை உண்டாக்கும். பார்த்தீங்களா? பைபிளை விட இந்த பொருளாதார செழிப்பை குறித்து வேற எங்கேயுமே போடப்படலைங்க. சுறுசுறுப்பா இருங்க.
நல்லா ஆக்டிவா இருங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, எல்லாமே பேலன்ஸா இருக்கணும். சுறுசுறுப்பா இருக்கணும்னு சொன்ன உடனே நம்ம ஆளுங்க ஒரு முடிவு எடுப்பாங்க, இனிமே வேலை கடுமையா செய்யணும் அப்படின்னு. அப்படி இல்லை, வேலை நேரத்தில் சுறுசுறுப்பு, உங்களுக்கான உழைப்பு நேரம் வந்துருச்சா அந்த நேரத்தில் அப்படியே பம்புற மாதிரி சுத்துங்க, கடவுளுடைய கிருபையை பிடிச்சிக்கங்க. ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சா செல்லை நோண்டிட்டு இருக்காதீங்க, நல்லா படுத்து தூங்குங்க. பாருங்க, ஒரு நல்ல ஒரு ஏசியை ஒன்று வாங்கி வீட்டில் வைக்கிறது தப்பு கிடையாது. 200 யூனிட் கரண்ட் இருக்கு பாருங்க. நீங்கள் தனியாக வந்தீங்கன்னா கரண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி தருவேன் நான். கரண்ட்டை எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணணும், பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற எல்லாமே நான் சொல்லி தருவேன். அதை இங்கே சொன்னால் ஒரு காலேஜ் நடத்துகிற மாதிரி, ஸ்கூல் நடத்துகிற மாதிரி இருக்கும். பாருங்கள், எங்களுக்கு மகி வர காணிக்கெல்லாம் எண்ணுவான். அந்த காணிக்கையை வச்சு ஒரு குடும்பத்தை, ஒரு ஊழியத்தை நடத்தவே முடியாது. ஆனால் ஒன்று கூட தடை இல்லாமல் நடந்துட்டு இருக்குதுல்ல, அதை வச்சு அந்த ஞானத்தை கர்த்தர் தரார். ஆமென், ஆமென், ஆமென். பாருங்க, நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, எறும்பு கிட்ட போயிட்டு அதன் வழியை பார்த்து ஞானத்தை நீ கத்துக்க. மனுஷனுக்கு எறும்புக்கு இருக்கிற அறிவு இருந்திருந்தா கூட வாழ்க்கையில் நேரம் மனுஷன் எங்கேயோ மேலே வந்திருப்பான். ஒரு மழை காலம் வர்றதுக்கு முன்னாடி அது வாழ்றதுக்கான வாழ்க்கையை அது ஆயத்தமாக்குது பாருங்க. எத்தனை மழை காலத்தை பார்த்தீங்க நீங்க, எத்தனை வெயில் காலத்தை பார்த்தீங்க. ஆனால் உங்களுடைய தரித்திரம் நீங்களையே, உங்கள் ஏழ்மை நிலை மாறலையே. ஆனால் எறும்பு பாருங்க, அந்த மழை காலத்தில் என் குடும்பம், என் பிள்ளைங்க செத்துறக்கூடாதுன்னு சொல்லி அந்த வெயில் காலத்தில் தனக்கான பண்டக சாலையில் உணவை கொண்டு போய் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்குதே. அதுக்கு 6 அறிவு தானே, 5 அறிவு தானே. ஆனால் நம்ம சம்பாதிக்கிறோம், மே மாதம் வந்தாக்கா கையில் காசே இருக்க மாட்டேங்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷனை நான் அப்படி படைக்கலை, உன்னை நான் அப்படி படைக்கலைன்றார் ஆண்டவர். ஆமென் சொல்வீங்களா? ஆமென். பொருளாதார, அதாவது பணத்தை குறித்து வேதம் சொல்கிறது என்ன தெரியுமா? பண ஆசையை வேதம் எச்சரிக்குது. ஆனால் பணத்தை வேதம் எதிர்க்கலை. பணம் பணம்னு அது மேலே ஆசை வைக்காத, இச்சை வைக்காத. ஆனால் பணத்தை அது எதிர்க்கலை, பணம் தேவைன்னு சொல்லுது. ஆமென், ஆமென். அது தேவை அப்படின்னு சொல்லுது. நேர்மையா உழைக்க சொல்லுது, ஞானமா சேமிக்க சொல்லுது, ஏழைய வாழ சொல்லல, நிறைவோடு வாழ சொல்லுது. ஆமென், ஆமென். வாழ்க்கையை சரியா நடத்துகிற ஞானத்தை கடவுள்கிட்ட கேட்க சொல்லுது. ஆமென் சொல்வீங்களா? ஆமென். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுக்கிறாருங்களாங்க கடவுள். என்னங்க பாருங்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை தருகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அந்த பணம் அந்த உங்க கையில் இருக்கும்போது, அந்த பொருளாதார செழிப்பு இருக்கும்போது உங்க வாழ்க்கையில சமாதானம் இருக்குது, ஒரு நிலையான ஒரு தன்மை இருக்குது. துக்கம், கண்ணீர், வேதனை எல்லாம் எங்க வருதுன்னா காசு இல்லாத இடத்துல தான் வருது. ஏன் இன்னைக்கு திருடுறாங்க? பெண்களுடைய செயினை அறுத்துட்டு ஓடுறாங்களே, இல்லை கேட்குறீங்க தானே? நியூஸ்லலாம் தனியாக இருக்கும்போது அறுத்துட்டு ஓடுறாங்க, வீட்டுக்குள்ளே பூந்துடுறான். பெத்த மகனை தாயவே கொலை பண்ணிடுறானே, பெத்த மகன் அப்பாவே கொலை பண்ணிடுறானே. இதெல்லாம் ஏன்? காசு இல்லை, அதனால குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, பிள்ளைங்க அப்பாவை வெறுக்கிறாங்க. நீ என்னத்தை சேர்த்து வச்ச, என்னத்தை சம்பாரிச்ச, இந்த வாடகை வீட்டில் என்ன விட்ட? பாருங்க, சமாதானம் குறைவு. அப்போ சந்தோஷம், சமாதானம், ஒரு நிலையான எல்லாம் இருக்கணும், ஆசீர்வாதம், வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னா கடவுள் அதனால தான் பொருளாதார செழிப்பை தருகிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? தேவன் கொடுக்கிற வருமானத்தில் கடன் சுமை இல்லாமல் தேவைகள் எல்லாம் நிறைவாக்கப்பட்டு பூர்த்தியாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்த வாழ்க்கை.
பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கு பாருங்க, இதுக்கு பேர் தான் பொருளாதாரம். பொருளாதாரம்னா என்னங்க? செழிப்பான பொருளாதாரம்னா என்னங்க? கடவுள் கொடுத்த வருமானத்தில் கடன் சுமை இல்லாமல் வாழ்றது பொருளாதாரம். எல்லா தேவைகளும் நிறைவாக பூர்த்தியாக சந்திக்கப்பட்ட ஒரு குடும்பம். 3வது சமாதானம், சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை. 4வது பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறீங்க பாருங்க. இப்படி யார் இருக்கிறீங்க இங்க? இப்ப செய்தி உங்களுக்கு தானா? செய்தி யாருக்கு? நமக்கு தான். பிறருக்கு செய்யற அளவுக்கு வரணும். அதுதான் பொருளாதார, உண்மையான பொருளாதார செழிப்பாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, உதாரணத்துக்கு இந்த உலகத்துல பாருங்க, உண்மையான பொருளாதார செழிப்பு என்பதற்கு இந்த உலகத்துல ஏற்படுற எந்த பிரச்சனையோ எந்த சூழ்நிலையோ நம்ம வாழ்க்கையை பாதிக்கவே கூடாது. கவனிக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்குதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்துல பாதிக்கிற எந்த பிரச்சனையும் உங்க வாழ்க்கையை பாதிக்க கூடாது. இப்ப யுத்தம் நடக்குது, அதனால என்ன நடந்துச்சு? பெட்ரோல் விலை ஏறுச்சு, கேஸ் கிடைக்கல, எல்லா உணவு விலைகள் ஏறுது, சகலமும் விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குது இல்லைங்களா? கச்சா விலை ஏறுது, தங்க விலை ஏறுது, ட்ரெஸ் விலை ஏறுது. இப்படி ஏறுறதுனால பணக்காரனுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுறதில்லை. யாருடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது? ஏழைங்களுடைய வாழ்க்கை. நடுத்தரத்தில் முன்னேறாங்க பாருங்க, வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும். நடுவில் ஒரு கூட்டம் ரொம்ப முயற்சி பண்ணுது பாருங்க, அந்த கூட்டம் சரிவு பார்க்குது. என்னடா அது இப்போதான் மேலே வரலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சே. அப்போ உண்மையான சிறப்பான பொருளாதார செழிப்பு, ஆசீர்வாதமான வாழ்க்கை அப்படின்னா என்னன்னா, எந்த நாட்டில் யுத்தம் நடந்தாலும், என்ன விலைவாசி ஏறினாலும், எவ்வளோ பெரிய வியாதிய உலகத்தில் வந்தாலும், பொருளாதார வீழ்ச்சி வந்தாலும், பெட்ரோல் விலை ஏறினாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த இடத்துல நீங்கள் இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தான் ஆதாம் ஏவாள் என்கிற முதல் குடும்பத்துக்கு கொடுத்தார். அப்போ முதல் குடும்பத்துக்கு கொடுத்தாருன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் அங்க உங்களுக்கு என்ன செய்தியை சொல்ல விரும்புறாரு? உன் குடும்பத்துக்கும் அப்படிதான் கொடுக்க விரும்புறாரு. கையை தட்டு. அல்லேலூயா, ஆமென், ஆமென். ஆண்டவர் அப்படியே குறைவுல வாழ்றது ஆண்டவருடைய திட்டமும் நோக்கமும் இல்லை, நிறைவுலையும் நிறைவான வளங்கள், ஆசீர்வாதங்கள், அதிகாரங்கள், செழிப்புகள் நிரப்பப்பட்ட வாழ்க்கையில முதல் மனிதனை கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் வைக்கிறாரு. அவனை வச்சது மட்டும் இல்ல, அவன் கூடவே இருக்கிறார். இப்பயும் சொல்றேன், கல்வாரி சிலுவையில உங்களுக்காக ஆசீர்வாதமான ஒரு செழிப்பான வாழ்க்கை உங்களுக்காக செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. செய்து முடிக்கப்பட்டது மட்டும் இல்ல, அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் என்னெல்லாம் மனுஷனுக்காக செஞ்சாரோ அதெல்லாம் இப்பயும் உங்களுக்காக செஞ்சு முடிச்சிட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். வேதத்துல இந்த உலகத்திலேயே முதல் பொருளாதார செழிப்புல வாழ்ந்த மனுஷன் யாருன்னா ஆதாமுடைய குடும்பம் தான். முதல்லயே இந்த பூமியில முதல் நிர்வாகி யாரு? இந்த பொருளாதாரத்தை நிர்வாகம் பண்றதுல பெஸ்ட் எக்ஸ்பர்ட் யாரு அப்படின்னா ஆதாம் குடும்பம் தான். இந்த உலகத்திலேயே பொருளாதாரத்துல பொறுப்பா இருந்தவன் யாரு? முதல் பொறுப்பாளி யாருன்னா ஆதாமு தான். ஆமென். இந்த உலகத்துல முதல் நல்ல பல கோடி சம்பாதிக்கிற பெஸ்ட் வேலையில உட்கார்ந்தது யாரு? ஆதாமு தான். ஆதாம ஏதேன் தோட்டத்தில் என்ன பண்றாரு? பண்படுத்தவும் காக்கவும் அதை டெவலப் பண்ற வேலையில கொண்டு போய் விடுறாரு. அப்போ உலகத்துல முதல் பெஸ்டான வேலை செஞ்சது யாரு? வேலைன்னா நீங்க அதை தரக்குறைவா நினைச்சிடாதீங்க, கனவீனமானது அப்படி நினைச்சிடாதீங்க. ஒரு பிரதமரை மாதிரி, ஒரு ராஜா மாதிரி ஒரு வேலையில உட்கார வைக்கிறார். ஆமென். புரியுதுங்களா? ஆதாம் தேவனுடைய மகன், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைன்னு விசுவாசத்துல சொல்றல. ஆதாம் தேவனுடைய கரத்தினால் படைக்கப்பட்ட தேவனுடைய மகன். ஒரு ராஜா மாதிரி ஒரு வேலைக்காரனா உட்கார வச்சார்.
பாருங்க, ஒரு கம்பெனியில் 1000 பேர் வேலை செய்கிறான். கீழ்நிலையில் வேலை செய்கிறவன மாதிரி ஜிஎம் வேலை செய்வாரா? பர்சனல் மேனேஜர் வேலை செய்வாரா? அவங்க அப்படி உட்காந்துருவாங்களே ஏசி ரூமில் போயிட்டு. எல்லாத்துக்கும் ஒரு மேனேஜர் இருப்பாங்க. அந்த மேனேஜரை சந்தித்து என்ன நடக்குதுன்னு கேட்டு போயிடுவாங்க. இந்த ஜிஎம்மை பார்க்கிலும், இந்த உலகத்தில் இருக்கிற முதலமைச்சரை பார்க்கிலும், பிரதம மந்திரியை பார்க்கிலும் மேலான ஒரு அற்புதமான ஒரு வேலை செய்கிறவராக, அதிகாரம் நிறைந்தவராக முதல் ஆதாம வச்சார். ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா, உங்களையும் அப்படிதான் வச்சிருக்கிறாரு. நம்முடைய எண்ணங்கள் நம்மை குறித்து ரொம்ப சின்னதா இருக்குது. உங்க எண்ணங்களை நீங்க மாத்துங்க. ஆமென் சொல்வீங்களா? ஆமென். உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் மாற்றும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை தானாகவே அது மாற துவங்குகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், முதல் செழிப்பான உடன்படிக்கை அந்த ஆதாமோட தான் ஆண்டவர் செய்கிறார். பாருங்க, கடவுள் மனிதனை படைக்கும் போதே வறுமையிலையும் தரித்திரத்திலையும் வியாதியிலும் படைச்சிருந்தா, இன்று நாம செழிப்பான பொருளாதாரத்தை குறித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் பேசுறது புரியுதா? மனுஷனை கஷ்டத்தோடு படைச்சிருந்தா இன்னைக்கு நம்ம பொருளாதார செழிப்பை குறித்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஆசீர்வாதத்தை குறித்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அப்படி படைக்கலையே. எப்படி படைச்சாரு தினேஷ்? செழிப்பா படைச்சாரு. அதனால அந்த பொருளாதார செழிப்பை குறித்து நம்ம இந்த பூமியில் பேச வேண்டியதாக இருக்குது, விசுவாசிக்க வேண்டியதாக இருக்குது, அறிக்கை செய்ய வேண்டியதாக இருக்குது, அந்த வாழ்க்கையை நம்ம விரும்ப வேண்டியதாக இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வாதமாக வாழ விரும்புங்கள். ஏன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ஆசீர்வதிக்கிறதே எனக்கு பிரியம் அப்படின்னு சொல்றாரு. நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு பிரிய, விருப்பம், சந்தோஷம் சொல்றாரு. அப்போ நீங்களும் நானும் நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கையை விரும்புறதுல தவறு இல்லை. ஆமென் சொல்றீங்களா? ஆமென். ஆனா பிசாசு அந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை அவன் தடுத்து இருக்கிறான். அதை நம்ம விசுவாசத்துல தொடங்கணும். தேவனுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் புரிஞ்ச நம்ம இந்த பூமியில நல்லா வாழ ஆரம்பிக்கணும். அதனால தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். சிலுவையில் மரிச்சார், உயிர் தெழுந்தார், கல்வாரி சிலுவையில் எல்லாம் செஞ்சு முடிச்சார். ஏன் இயேசு பூமிக்கு வந்தார்? ஏன் சிலுவையில் மரிச்சார்? ஏன் உயிர் தெழுந்தார்? ஏன் எல்லாவற்றையும் செய்து முடிச்சார்னா அதுக்கு அர்த்தம் என்ன? இந்த ஏதேன் தோட்டத்தில் பிசாசு அந்த செழிப்பான வாழ்க்கையிலிருந்து ஆதாம வெளியே தள்ளிட்டான் பாருங்க. அந்த தள்ளின வாழ்க்கைக்குள்ள திரும்பவும் உங்களை எல்லாரையும் உள்ள கொண்டு வந்து வச்சிட்டாரு. கையை தட்டுங்க. ஆமென். மனிதனை குறிச்ச தேவனுடைய விருப்பம் என்ன? தேவன் மனிதனை எப்படி உண்டாக்கினார், படைச்சார் அப்படின்னா ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7 சொல்லுது, மனிதனை பூமியிலே மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். ஜீவ ஆத்துமாவானான் அப்படின்னா என்னன்னா, தேவனுடைய ஜீவனை வெளியே அப்படி கொண்டு வந்து நிறுத்தினா அதை என்னன்னு சொல்வீங்க? ஆண்டவருடைய ஜீவன், அவருடைய மூச்சு காற்று, அவருடைய உயிரை, அவருடைய ஜீவனை வெளியே கொண்டு வந்து அப்படி நிறுத்தி அப்படி வச்சாக்கா அதுக்கு என்ன சொல்வீங்க அப்படின்னா, அதற்கு பெயர் தான் மனிதன். தேவனும் மனிதனும் ஒரே ஒன்றுதான். ஆமென், ஆமென். தேவன் வேற, நீங்க வேற கிடையாது. நீங்க தான் தேவன். ஏன்னா அவருடைய ஜீவனை உங்களுக்குள்ள வச்சாரு. இயேசுக்கு எப்படிப்பட்ட சரீரம் இருந்துச்சோ அதே சரீரம் உங்களுக்கு இருக்குது. எங்கேயுமே அவருக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் வைக்கல. ஏன்னா வேற கோணத்தில் தூதனை படைச்சார். தூதன் பாவம் செஞ்சிட்டான் பாருங்க. அப்போ கடவுள் தூதனை தண்டிச்சிட்டார்.
தூதனை கீழே தள்ளிட்டார். பாவத்துக்கு தண்டனை. ஏன் உங்க பாவத்துக்கு தண்டனை இல்லைன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? தூதனுக்கு தண்டனை. ஏன் பிள்ளைகள் உங்களுக்கு? ஏன்னா நீங்க அவருடைய சரீரம், உங்களுக்குள்ள அவருடைய ஜீவன் இருக்குது, உங்களுக்குள்ள அவருடைய மூச்சு இருக்குது. அவருடைய மூச்சு எங்க இருக்கு? அவருடைய உயிர் எங்க இருக்குன்னா எனக்குள்ள இருக்குது. அப்ப எனக்குள்ள இருக்குன்னா நான் யாரு? தேவனுடைய சாயல், தேவனுடைய சிருஷ்டி, தேவனுடைய பிள்ளை. அவர் பரலோகத்துல தேவனாக இருக்கிறார், பரலோக ராஜ்யத்துல அவர் தேவனாக இருக்கிறார். இந்த பூமிக்குரிய ராஜ்யத்துல என்னை அவருடைய மகனாக, குட்டி தேவனாக, குட்டி கடவுளாக உங்களை என்னை வச்சிருக்கிறாரு. பரலோகத்துல திருத்துவ குடும்பம் அங்க இருக்கிறாங்க, பூமியில திருத்துவ குடும்பம் உங்க குடும்பத்தை பூமியில வச்சிருக்கிறாரு. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேரை குழப்புறேன்னு நினைக்கிறீங்க? புரியுதா? ஆமேன்னு சொல்வீங்களா? ஆமா. அப்ப முதல்ல ஏன் இந்த வசனத்தை வாசிச்சேன் அப்படின்னா, இது வாசிக்க வேண்டிய வசனம். ஏன்னா கடவுள் அவருடைய ஜீவனை கொடுத்தாரு, அவருடைய சுவாசத்தை கொடுத்தாரு. மனுஷன் ஜீவாத்மா வானான் அப்படின்னா மனிதன் எதையும் படைக்கிற, உருவாக்குற வல்லமை உள்ளவனாக தேவனுடைய ஜீவன் என்ன பண்ணுச்சுங்க? மனுஷனை படைச்சிச்சு. தேவனுடைய ஜீவன் இந்த உலகத்தை படைச்சிச்சு. அதே போல அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கிறதுனால நமக்குள்ளேயும் படைக்கும், உருவாக்கும் ஆற்றல் இருக்கிறது. அதுதான், அதனாலதான் நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார், வல்லமையை தந்திருக்கிறார், அபிஷேகத்தை தந்திருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இத்தனை வருஷம் ஒன்றும் செய்யாம இருந்தேன். ஆனா 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு செத்து போன பணத்துக்கு மேல போயிட்டு கையை வச்சு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். இவ்வளவு வருஷம் பண்ணல, இப்போவாது பண்ணணும்ல. டானிஸ் தம்பி இறந்துட்டான். போயிட்டு அவன் அந்த பெட்டியில கையை வச்சு, இயேசுவே இலவசமா நீங்க அதிகாரத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே, இலவசமா நான் ஜெபிக்கிறேன், இந்த பிள்ளை எழுப்புங்க ஆண்டவரே, டே டானிஸ் எழுந்துடுறா அப்படின்னு எல்லாத்துக்கும் முன்னாடி தட்டி எழுந்துடுறான்னு. ஆனா அவன் ஏந்திரிக்கல. ஆனா யாரும் செய்யாததை நான் செஞ்சேன்ல விசுவாசத்துல, இன்னும் அதை தொடர்ந்து செய்வேன். ஒரு நாள் நீங்க பாப்பீங்க, இந்த பால் மேஷாக் செத்து போன பணத்தை உயிரோடு எழுப்பிட்டாரு. நான் ஆரம்பிச்சிட்டேன்ல, நீங்க என்ன ஆரம்பிக்கலையே? நான் ஆரம்பிச்சிட்டேன் அன்னைக்கே. ஆமேன்னு சொல்றீங்களா? எல்லாமே அற்பமா தான் ஆரம்பிக்குது. ஒரு இடம் வாங்க போறேன், நீ இடம் வாங்க போற, கையில 1000 ரூபா 100 ரூபா இருக்கும், அற்பமா தான் இருக்கும். அன்னைக்கு பார்க்குறவங்களுக்கெல்லாம் என்னை பார்த்து அற்பமாக தான் இருந்துச்சு. இன்னைக்கு பொறாம வருது இல்லை? இன்னைக்கு நான் அற்பமாக போயிட்டு ஒரு சின்ன தம்பி டானிஸ் பணத்துக்கு ஜெபம் பண்ணேன், நீங்கள் அற்பமாக நினைக்கலாம். ஆனால் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா செத்து போன பணத்தை எழுப்பும் போது ஊரே வந்து காலில் விழுவானுங்க. எல்லா பிரம்மாண்டமும் அற்பமாக தான் ஆரம்பிக்கும். உங்கள் பொருளாதார ஆசீர்வாதம் கூட அற்பமாக தான் ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் ஜெயிப்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? கடவுள் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. நீங்க பேசணும், பணமே என் வாழ்க்கையில நீ வா, ஆசீர்வாதங்களே வா என்று சொல்லணும். பாருங்க, தேவன் மனிதனை முதல் ஒரு நிர்வாகியாக, மேலாளராக படைத்தார். ஒரு ஒரு எப்படிப்பட்ட வேலைக்காரனாக படைக்கிறாருன்னா, ஒரு கூகுள் நிறுவனத்தில் ஒரு CEO மாதிரி முழு உலகத்துக்குமே ஒரு பெரிய ஒரு அதிகாரம் நிறைந்த ஒரு பதவியில் இருக்கிற மாதிரி ஒரு வேலையில் ஆதாம் ஏவாளை வைக்கிறார். அப்போ ஆதாமு இந்த பூமியை எப்படி பண்படுத்தினான், எப்படி பூமியை சீர்படுத்தினான், எப்படி இந்த பூமியை நல்ல அற்புதமான பூமியா இன்னும் அவன் டெவலப் பண்ற ஒரு அதிகாரியா, பெரிய ஒரு நல்ல ஒரு முதலாளியா அவர் இருந்தார் அப்படின்னா, அவர் கையில ஆயுதம் கிடையாது. ஆயுதத்துக்கு பதில் அங்க என்ன இருந்துச்சு தெரியுமா? கடவுள் எப்படி உலகத்தெல்லாம் படைச்சாரு, மனுஷன் எப்படி படைச்சாரு? வார்த்தையால படைச்சார். அப்ப கடவுளுக்கு இந்த உலகத்தெல்லாம் படைக்கிறதுக்கு என்ன ஆயுதமா இருந்துச்சு? உருவாக்குவதற்கு வார்த்தை. அப்ப ஆதாமு அந்த ஏதேன் தோட்டத்தை பண்படுத்துவதற்கு அவனுக்கு என்ன ஆயுதம் இருந்துச்சு தெரியுமா? வார்த்தை தான். வார்த்தையில சொன்னா, மண்ணு நீ பண்படுவதாக, தண்ணீர் நீ பாய்வாயாக, இந்த எல்லா மரங்களுக்கும் இந்த தண்ணீர் கடந்து செல்வதாகன்னு சொன்னா தண்ணீர் கடந்து சென்றது. தேவன் எல்லாத்துக்கும் ஒரு அளவுக்கு பேரை வச்சாரு.
கடைசியில் அவர் பேர் வைக்கிறத நிப்பாட்டிட்டு மிருக ஜீவன்கள் எல்லாம் படைச்சிட்டு ஆதாம் கையில் கொண்டு வந்து விட்டாராம். ஆதாம் நீ பேர் வையினாராம். ஏன்னா என்ன மாதிரியே உன்னை படைச்சிருக்கிறல்ல, நான் எப்படி எல்லாம் சொல்லி சொல்லி படைச்சனோ உன்னாலே முடியும், அதை பார்க்கலான் தான் ஆதாம் கிட்ட கொண்டு வந்து விட்டாராம். ஆதாம் நாயை பார்க்குறான், நாயின்னு பேர் வச்சான். சிங்கத்தை பார்த்து சிங்கம்னு வச்சான். யானையை பார்த்து தும்பிக்கை யானைன்னு பேர் வச்சான். அதுக்கெல்லாம் பேர். அப்போ கடவுள் எப்படியோ அதே போல மனுஷனையும் படைச்சார். சரசம்மா நம்ப முடியுதா? அம்மா உங்களால் நம்ப முடியுதா? உங்களால் நம்ப முடியுதா? நம்ப முடியுதா? விழுந்து போன உலகத்தில் மனுஷனால நம்ப முடியல. கடவுள் சொன்னா நடக்கும், நான் வாயில சொன்னா நடக்குமா? நீங்க அப்படி கேட்டீங்கனாலே நீங்க ஆண்டவருடைய வல்லமையை மட்டுப்படுத்துறீங்க, குறைச்சிட்டீங்க. கடவுளை நீங்க மரியாதையை கெடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க சொல்லணும், ஏசப்பா உங்களை போல என்னை படைச்சிருக்கிறீங்கப்பா, எனக்குள்ள நீங்க இருக்கிறீங்கப்பா, உங்களுக்கு என்ன வல்லமை இருக்குதோ அதே வல்லமை எனக்கு தந்திருக்கீங்கப்பா. நீங்க பேசுனா என்னெல்லாம் நடக்குமோ அதே போல நான் பேசினாலும் என் வாழ்க்கை வளமாக மாறும், ஆசீர்வாதமாக மாறும், செழிப்பாக மாறும், ஆரோக்கியம் நிறைந்ததாக மாறும். ஆண்டவரே, இதை நான் ஒரு நாளும் நான் மறக்க மாட்டேன். இதை நான் ஆணித்தரமா விசுவாசிக்கிறேன். ஆமென். இன்னைக்கு சொல்லுங்க பார்க்கலாம், டைம் ஓடினா கூட சொல்லுங்க, ஆண்டவரே ஆண்டவரே நீர் நீர் எவ்வளவு வல்லமை உள்ளவராக இருக்கிறீரோ அதே போல எங்களையும் என்னையும் உம்முடைய மகனாக மகளாக படைத்திருக்கிறீர். என்னாலும் அதிகாரத்தோடு விசுவாசத்தோடு பேசி சகலத்தையும் ஆசீர்வாதங்களையும் ஆரோக்கியத்தையும் என்னுடைய வாழ்க்கையிலும் மற்றவருடைய வாழ்க்கையிலையும் உருவாக்க முடியும். அதை விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு நீங்களே கையை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதாங்க வாழ்க்கை. என்னங்க இதான் சுமதி அம்மா, இதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. இப்ப கேட்டீங்களே, இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கைன்னா என்ன? வாழ்க்கைன்னா என்னங்க? கடவுளுக்கு என்னெல்லாம் வல்லமை இருக்கிறதோ அதையெல்லாம் அவருடைய மகனாக மகளாக இருக்கிறேன், என்னாலும் முடியும் சத்தியம் சொல்லுகிறது. இதுதான் வாழ்க்கை. நீங்க என்ன வாழ்க்கை நினைச்சீங்க? மாடா உழைச்சி ஓடா தேயறது தான் வாழ்க்கை. இல்லை இல்லை. ஆமென் சொல்வீங்களா? என்னுடைய 2வது குறிப்புக்குள்ள நான் போறேன். ஏதேன் தோட்டத்தை மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8 சொல்லுது, ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உண்டாக்கின மனுஷனை அதில் வைத்தார். நல்லா இருக்கு பாருங்க, அவனை அதில் வைத்தார். மனுஷனுக்கு முதல்ல அவனுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுக்குறாரு? ஒரு தோட்டத்தை கொடுக்குறாரு. ரொம்ப அறிவாளியான ஆட்கள் நம்ம ஆட்கள். முதல் மனுஷன் யாராவது, ஆண்டவரே பாஸ்டர் நான் வீடு கட்டணும், இடம் வாங்கணும் அப்படின்னு ஒரு விசுவாசி ஒரு பாஸ்டர்கிட்ட போய் கேட்டாராம். யோ, இடம் வாங்கணும் வீடு கட்டணும் வர உனக்கு உலகத்தின் ஆசை உனக்கு போகவே இல்லையா? உலகத்தின் இச்சை உனக்கு போகலையா? தேவன் ஆதாம் ஏவாளை படைத்து ஒரு தோட்டத்தில் கொண்டு போய் விட்டார். தேவன் மனிதனை அவனுக்கு ஒரு தோட்டத்தை கொடுத்தார். நீ என்னன்னா வீடு வாசல்ன்ற ஆதாமுக்கே ஆண்டவர் வீடை கொடுக்கல, வாசலை கொடுக்கல, ஒரு தோட்டத்தை கொடுத்தார். தோட்டத்தை கொடுத்தாருன்னா என்ன அர்த்தம்? அந்த தோட்டத்தில் அற்புதமான வீடு, நல்லா அவனுக்கு ஏசி தேவையில்லை, அற்புதமான இயற்கை காத்து, தோட்டத்தை கொடுத்தாரு. எதுக்கு ஊட்டிக்கு போறீங்க? எதுக்கு மலை தேசத்துக்கு போறீங்க? எதுக்கு பீச்சுக்கு போறாங்க? நல்ல காற்றை சுவாசிக்கணும்.
பாருங்க, இன்னைக்கு என்ன பிரச்சனை மனுஷனுக்கு? சுவாச காற்று. இந்த கொரோனா வியாதி வந்துச்சு, என்ன பிரச்சனை? மூச்சு காத்து கிடைக்கல. மூச்சு காத்து இல்லாம தான் செத்து போனானுங்க லட்சமான மக்கள். கடவுள் அப்படியா மனுஷனை படைச்சாரு? மூச்சு காத்து கிடைக்காத ஒரு இடத்துலயா படைச்சாரு? அற்புதமான ஏதேன் தோட்டத்தில் அவனுக்கு ஒரு வீடு, அவனுக்கு ஒரு வாசல், அவனுக்கு அழகழகான பூக்கள், சுவாச காற்று, ஆரோக்கியமான மரங்கள், அற்புதமான சூழல், மகிழ்ச்சியும் இன்பமும் நிறைஞ்ச அவ்வளோத்தையும் படைச்சிட்டு அவனுக்கு ஒரு மனைவி இல்லாமல் இருந்துச்சுன்னா அவன் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? நம்மளே யோசிக்கிறோம், கடவுள் எப்படி யோசிச்சாரு பாருங்க. டே, இப்படிப்பட்ட ஏதேனில் கொண்டு வந்து விட்டுட்டு உன்னை தனியாக வச்சேன்னா உனக்கு சந்தோஷமே இருக்காதுன்னு ஆண்டவர் ஏவாளை படைச்சி ஆதாமுக்கு தூக்கத்தை வர வச்சுட்டு, மயக்க மருந்து கொடுத்து தூக்கத்தை வர வச்சு அவனுக்குள்ளே இருந்து விலா எலும்பை எடுத்து ஏவாளை படைச்சிட்டாராம். படைச்சிட்டு அவர் தூரத்தில் போயிட்டு பார்க்குறாரு 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு. ஆதாமு ஏவாள் உருவாகி ஒரு இடத்துல அப்படி நடந்துட்டு போயிட்டு இருக்குது. ஆதாமு மயக்கம் தெரிஞ்சு அப்படி பார்க்குறான், இந்த தோட்டத்தில் இது வரைக்கும் நான் மட்டும்தானே இருந்தேன், இன்னொரு ஒரு உருவம் போகுது, யாரு? அவன் உத்து பார்க்குறான், இயேசு கிடையாது, தேவன் கிடையாது, வேற மாதிரி இருக்குது. கடவுளை பார்த்தா அப்பான்ற உணர்வு வருது. இந்த உருவத்தை பார்த்தா அதை தொடணுன்ற உணர்வு வருது, ஃபீலிங்ஸ் வேற மாதிரி வருது, அதுகிட்ட இன்பமா இருக்கணும்னு வருது. கடவுள் படைச்ச படைப்பு. அப்போ அதை தொடுறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இதுதான் உனக்கு மனைவி அப்படின்றார், உனக்கு ஏற்ற துணை அப்படின்றார். கையை தட்டுங்க. எவ்வளவு அற்புதமான ஆண்டவர் பார்த்தீங்களா? ஆமென். ஒரு தோட்டத்தில் கொண்டு போய் விடுறாரு. இன்னைக்கு ஊட்டிக்கு ஊட்டிக்கு போகிறாங்கல்ல, எதுக்கு போகிறாங்க? அந்த ஊட்டியில் வெறும் பூக்களை பார்க்க தான் போகிறாங்க. பூவை பார்க்கறதுக்கு லட்சக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணுறாங்க. கடவுள் அந்த ஏதேன் தோட்டத்தில் அருமையான பூக்களை, அருமையான எல்லாவற்றையும் அந்த மனுஷனுக்கு வாழ்கிறதுக்கான எல்லாமே கொடுக்குறாரு. பாருங்க, இதை பேசும்போது நம்ம வாழ்க்கையும் கனெக்ட் பண்ணி இருக்கிற பிரச்சனையும் பேச வேண்டியும், அதுதானே சத்தியம். மனுஷன் கடவுள் படைச்ச அற்புதமான இந்த பூமியில் இருக்கிற காடுகள், அற்புதமான காடுகளை அழிச்சிட்டான். காடுகளையும் இயற்கை வளங்களையெல்லாம் அவன் அழிச்சிட்டான். அழிச்சிட்டு மனுஷன் இன்னைக்கு என்ன தெரியுமா பண்ணுறான்? ஒரு 2.5 சென்ட் இடத்த வாங்குறான். என்னங்க கவனிக்கிறீங்களா? 2.5 சென்ட் ஒரு பிளாட்டை வாங்குறான். வாங்கி அதில் 1.5 சென்ட்டுக்கு வீடை கட்டிட்டு மீதி என்னங்க 1 சென்ட்டில் தக்காளி செடி, வெங்காயம் செடி, மிளகா செடி, கருவேப்பிலை போட்டு பூச்செடியை வைக்கிறான். அவன் வாங்கினதே 2.5 சென்ட் ஒரு பிளாட்டு, அதில் 1.5 சென்ட்டை வீடை கட்டிட்டு 1 சென்ட்டில் தான் வாழ்கிறதுக்கு செடியை வைக்கிறான். இவன் தான் கடவுள் படைச்ச இயற்கை வளத்தை அழிச்சிட்டு இன்னைக்கு அவன் வாங்கின இடத்துல, ஒரு குட்டி இடத்துல மிளகா செடியும், பூண்டு செடியும், கத்திரிக்காய் செடியும், வெண்டைக்காய் செடியும் வைக்கிறான். ஏன் இதை வைக்கிறான்? பயத்தினால தான் வைக்கிறான். ஐயோ, காசுக்கு ஏறிக்கிட்டே போகுது, போயிட்டு கடையில் காய்கறிக்காரங்கிட்ட தக்காளி என்ன அது இவ்வளோ விலைன்றான், இது அவ்வளோ விலைன்றான், அதனால வீட்டில் வைக்கலாம். ஒழுங்கா கடவுள் கொடுத்த அந்த இயற்கை வளத்தை அதை சும்மா விட்டுருந்தாலே அதுவே நல்லா இருந்திருக்கும். பாருங்கள், நாங்களாம் சின்ன வயசில் எங்கள் ஊர்லலாம் நாங்கள் போயிருக்கிறோம். பாருங்கள், எங்கள் பாட்டிக்கிட்டெல்லாம் கேட்டிருக்கிறோம். எங்கள் பாட்டி சொல்லியிருக்கிறாங்க, நல்லா கவனிக்கிறீங்களாங்க? பாட்டி சொல்லியிருக்கிறாங்க, எதுவுமே நாங்கள் போடலை, நிலம் மட்டும்தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த நிலத்தில் அந்த குறிப்பிட்ட எங்களுடைய இடங்களில் கொய்யா மரம் இருக்கும், மாதுளம் செடி இருக்கும், சப்போட்டா செடி இருக்கும், அப்புறம்
இல்லாத பழங்களே இருக்காது. அவ்வளோ பழஞ்செடிகள் இருக்கும். மிளகா இருக்கும், மூங்கில் மரம் இருக்கும், தென்னை மரம் இருக்கும், மாங்காய் மரம் இருக்கும். இதெல்லாம் நீங்க போட்டீங்கன்னு போடல. யார் தான் போட்டது? அதை யோசிக்கிறீங்க பாத்தீங்களா? பறவைகள் பறவைகள் பறவை சாப்பிட்டுட்டு வந்து அங்கங்க போடுது. இப்போ உலகம் கடவுள் ஒரு அற்புதமான தோட்டமா வச்சிருக்கிறாரு. உலகத்துல மனுஷன் எதையும் செய்யாம இருந்திருந்தா கூட பறவையை வச்சு இந்த உலகத்தை வளமாக்கி இருக்க முடியும். பறவையும் கொண்டுட்டான். இப்ப சொல்லுங்க, மனுஷன் வாழ்க்கையில செழிப்பு இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் யாரு? மனுஷன். நீங்க உங்களுக்கு தாழ்மை இருந்துச்சுன்னா நாங்கள் தான் சொல்லணும். சொல்லல பாத்தீங்களா? நீங்க நாம் தான் கெடுத்தோம். ஆடு மாடுகளை மனுஷன் பெருந்தின்னி போஜன பிரியன். ஒரு நாளைக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான மாடுகள் கொல்லப்படுதான். அப்படின்னா மனுஷன் கறியை திங்கணும். அந்த மாடுகளை அவன் அடிக்கிறான். தான் சின்ன சின்ன கன்றுக்குட்டிகளை அடிக்கிறாங்களாம். கன்றுக்குட்டிகளை அடித்து சாப்பிட்றாங்களாம் ஆரோக்கியத்துக்காக. அந்த மாடுகள் எல்லாம் மனிதனுடைய வளத்துக்காக கடவுள் படைச்சார். அந்த மாடுகள் பூமியில் நடந்தாலே பூமிக்கு ஒரு ஒரு வளம் வருகிறது. அந்த மாடுகள் ஆடுகள் அதெல்லாம் பூமியில் இன்னைக்கு குறைஞ்சி போச்சு. கடவுள் மனுஷனுக்காக நல்லா வாழணுன்றதுக்காக தான் மிருகங்கள் எல்லாம் படைச்சார். ஆனால் மனுஷன் என்னைக்கு கடவுளை விட்டு பிரிஞ்சானோ அந்த மிருகங்கள்லாம் மனுஷனுக்கு எதிரியாக மாறிடுச்சு. கடவுள் அதுக்குன்னு கொடுத்த ஆசீர்வாதங்கள்லாம் மனுஷன் தனக்காக எடுத்தான் பாருங்க. அந்த மிருகங்கள்லாம் மனிதனுக்கு ஆபத்தான மிருகங்களாக மாறிடுச்சு. இன்னைக்கு மனிதர்களுடைய வாழ்க்கையில் இல்லாமைகள், குறைவுகள், தரித்திரத்துக்கு எல்லாம் மனுஷன்தான் காரணம். மனுஷன் கடைசியில் சொல்றான், இந்த கடவுள் ஒருத்தர் நல்லவராக இருந்தா வாழ்க்கையா இப்படி இருக்குதுன்றான். அவனுக்கு உட்கார வச்சு ஒரு கருப்பட்டியை போட்டு அவனுக்கு கருப்பட்டியை போட்டு உட்கார வச்சு ஒரு பேப்பரை எடுத்து அவனுக்கு ஒரு படம் வரைஞ்சி வாழ்க்கையை சொல்லி கொடுக்கணும். டே முட்டாள் மனுஷா, கடவுள் நல்லவர் தான். கடவுளை அறிகிற அந்த மூளை உனக்கு வேலை செய்யலை. எப்படி திருடலான்றதுக்கு மூளை வருது, அடுத்தவனை அழிக்கலான்ற வருது, அரசாங்க சொத்தை எப்படி ஏமாத்தலான்ற எண்ணம் வருது. கடவுள் நல்லவர்ன்ற அறியறதுக்கு மூளை வேலை செய்யலையே. எத்தனை பேர் நீங்க யோசிக்கிறீங்க? பாருங்க, கடவுள் அவனுக்கு அவ்வளவு மனுஷன் இன்னைக்கு விழுந்து போன மனுஷன் தான் வீட்டுக்குள்ள ஒரு தோட்டத்தை வளர்க்குறானா. வீட்டுக்குள்ள ஒரு தோட்டத்தை வளர்க்குறானா. இன்னைக்கு சினிமா நடிகெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்துக்கு போயிட்டான். 10 ஏக்கர் நிலத்தை வாங்கிட்டு அவனுக்கு அங்கே எல்லா செடிகளையும் போட்டு வளர்க்குறான். அந்த சினிமாவில் ஒரு நடிகர், ஜோக்கர் நடிகர் இருப்பான், கருணாசு. அவன் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அந்த நளினின்னு ஒரு அம்மா தோட்டத்தை, அப்புறம் அந்த ஸ்னேகன் ஒருத்தவன் தோட்டங்களை வாங்கி பயம். ஏன் பயம்? ஏன் தோட்டத்தை போடுறாங்க? ஏன் பயத்தில் தோட்டத்தை அவங்கவுங்க சொந்தமாக வளர்க்குறாங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாத்தையும் நானே சொன்னாக்கா நீங்கள் உங்களுக்கு என்ன தான் இருக்குது? சொல்லுங்க சுமதி அம்மா, சொல்லுங்க. ஏன் பயம்? சொல்லுங்க. கரெக்ட், கையை தட்டுங்க பார்க்கலாம். பயம், அதுதான் பயம். கருவேப்பிலை வேணும்பா, கருவேப்பிலையை அடித்து மோரில் அடித்து குடிச்சா கொஞ்சம் உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து அப்படின்னு சொன்னால், நம்ம பால்ராஜ் தம்பி சொன்னா, ஐயோ பாஸ்டர், இந்த கருவேப்பிலை செடியெல்லாம் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அரைச்சி மோரில் கலந்து குடிக்காதீங்க, அதிலெல்லாம் கெமிக்கலு, எல்லாம் 2 மாதத்தில் 3 மாதத்தில் வளர்றாலும் கெமிக்கலை வாரி போட்டு வியாபாரத்துக்காக கருவேப்பிலையை வளர்க்குறாங்களாம். காய்கறிங்கெல்லாம் கெமிக்கலை போட்டு சீக்கிரம். அதுதான் பணக்கார வர்க்கம் பார்த்து பயப்படுறானுங்க. டே, ஆர்கானிக்ன்றானுங்க, கெமிக்கல்ன்றானுங்க, யூரியான்றானுங்க, பொட்டாசியன்றானுங்க, வயிற்றுக்குள்ளே போயிட்டு செத்துற போகிறேன்டான்னு அவன் என்ன பண்ணுறான், இன்னைக்கு வீட்டிலே ஒரு தோட்டத்தை வளர்க்குறான். நல்லவன் அவன், சுயநலவாதி.
நல்லவனா இருந்தா என்ன பண்ணியிருக்கணும்? கெமிக்கல், உரங்கள், பொட்டாசியம் எல்லாத்தையும் அழிச்சு இயற்கை உரத்தை உருவாக்குன்னு போராடி இருக்கணும் இல்லைங்களா? அரசாங்கம் இயற்கையான உணவை கொண்டு வரணும் இல்லையே, எல்லாருக்கும் லாபம் தானே. 6 மாசத்துக்கு ஒருக்க விவசாயம் இருந்துச்சு, வருஷத்துக்கு 2 விவசாயம் இருந்துச்சு, இன்னைக்கு வருஷத்துக்கு 4 ஆயிருச்சு. ஆனா அதே போல வியாதியும் பெருகிருச்சு. இல்லீகலா வாழ்க்கையில எதெல்லாம் பெருகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையில வியாதியும் பெருகும், வேதனையும் பெருகும். தேவன் படைச்ச இயற்கையை நேர்மையா நீ கையாண்டினா உனக்கு ஆரோக்கியம் உண்டாகும், வாழ்வு உண்டாகும், ஜீவன் உண்டாகும். இது எத்தனை பேர் கவனமா கேட்டீங்க? யாருமே கேட்கலையா? இந்த மாதிரி நேரத்துக்கு கண்ணை மூடிடாதீங்க. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இப்போ இது 2வது புரிஞ்சிச்சுல. தோட்டத்தில் கொண்டு போய் வச்சாருன்னா அவனுக்கு ஒரு வீடு கொடுத்தாரு. இன்னைக்கும் உங்க குடும்பம் எப்படி இருக்கணும்னு கடவுள் விரும்புறாரு? தோட்டம் மாதிரி இருக்கணும்னு விரும்புறார். ஒருவேளை நீங்க ஒரு சிட்டி மாதிரி இடம், நெருக்கடியான இடங்கள்ல இருக்கலாம், காத்து ஓட்டம் இல்லாம இருக்கலாம். ஆனா நீங்க அவருடைய கிருபையை விசுவாசிச்சிங்க, அவருடைய அன்பு மேல நீங்க விசுவாசம் வச்சிங்கன்னா உங்களுக்காக அற்புதமான காற்றுகளாக பரிசுத்த ஆவியானவரே உங்க கூட இருப்பார். ரூபா காற்று. இந்த உலகம் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் அவரை விசுவாசிக்கிற அந்த கிருபையின் மக்கள், அன்பின் ராஜ்யத்தின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏதேனுடைய ஆசீர்வாதங்கள் சகலமும் உனக்காக தனியா உற்பத்தி ஆகி கொண்டிருக்கிறது, ப்ரொவைட் ஆகிறது. உனக்காக அது உற்பத்தி ஆகி அந்த வளங்கள் உனக்காக வந்து சேரும். அது எந்த சூழ்நிலை பிரச்சனையே இல்லை. தேசம் முழுவதும் பஞ்சம், ஆனால் எலியாவுக்கு பஞ்சம் இல்லை, தண்ணீர் குறைவில்லை, ஆகாரம் குறையில. அவன் அந்த பஞ்ச காலத்துல பஞ்சத்தை குறித்து அவன் ஃபீல் பண்ணவே இல்லை, அவன் நினைக்கவே இல்லை, திருப்தியா நடத்தினார். ஆமென். உன் குடும்பமும் இன்னைக்கு ஏதேன் தோட்டத்தை போல இருக்கணும்னு விரும்புறார். நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன்னு உடனே பிசாசு சொல்லுவான், அந்த வாடகை வீட்டை ஏதேன் தோட்டத்தை போல வாழ பழகு. நான் வாடகை வீட்டில் இருக்கும்போது என் ஒய்ஃபு பிள்ளைங்க திட்டுவேன், ஏன் இப்படி இருக்குது, இங்கே எப்படின்னா கடவுள் எப்படி நமக்கு சொந்த வீடை கொடுப்பாருன்னு சொல்லியிருக்கிறேன். நான் அப்படி தான் அதை ஃபீல் பண்ணினேன். வாடகை வீட்டுக்கு போயிட்டு ஆணி அடிக்க மாட்டேன். அடுத்தவங்க கட்டின வீடை வச்ச நம்ம வீட்டில் ஆணி அடிப்போமா? அப்படி நாங்கள் அந்த வீடை பார்த்துக்கிட்டோம். பொதுவாக வாடகை வீட்டில் இருக்கிறவங்க அந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போனாங்கன்னா அந்த வீட்டை சுரண்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் நாங்கள் போன எல்லா வீட்டையும் நாங்கள் லைட்டை போட்டு, ஃபேனை போட்டு எல்லாமே நாங்கள் அந்த வீட்டை டெவலப் ஆக்கணும். இன்னைக்கு உதாரணத்துக்கு இன்னைக்கு தினேஷ் இருக்கிற வீடு நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் குடியிருக்க முடியாத வீடு. இன்னைக்கு பாருங்க, அந்த வீட்டு காம்பவுண்டு செவரை நாங்கள் போட வச்சோம், நாங்கள் அங்கே மண்ணை கொட்டணும், மேடாக்கணும், எல்லாம் நம்ம செஞ்சோம். அந்த வீட்டை டெவலப் ஆக்கணும். கடவுள் அந்த இதயத்தை தான் பார்த்தார். வாடகை வீட்டையே நீ இப்படி வைக்கிறன்னா, அதை ஏதேன் தோட்டமாக நம்ம பார்க்குறோம்னா கடவுள் உனக்கு அற்புதமான வீடை தருவார். நீங்கள் இருக்கிற வீட்டை நல்லா ஒரு ஸ்க்ரீனை போடணும், வீட்டை நல்லா அலங்காரமாக வைக்கணும். ஆண்டவர் பார்ப்பார். இதெல்லாம் விசுவாசம். உனக்கு நான் சொந்த வீடை தரேன், நான் உனக்கு சொந்த இடத்த தரேன், நான் உன்னை ஐஸ்வர்யவான ஆக்குறேன். கடவுள் நீங்கள் விரும்புகிறீங்க, கடவுளும் விரும்பணும். ஓ, உன் வாழ்க்கை அற்புதமாக இருக்குது, நல்ல எண்ணங்கள் இருக்குது, அடுத்தவன் வீடையும் நீ பொறுப்பாக இருக்கிறல்ல, உனக்கு ஒரு வீடை கொடுத்தா நீ அந்த வீடை பொறுப்பாக பார்த்துக்குவேன். இன்றைக்கும் நான் திட்டுவேன், ஏன் இப்படி இருக்குது, ஏன் அப்படி இருக்குது. ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கின வீடு இது, என் பாட்டன் சொத்து கிடையாது, என் அம்மா சொத்து இல்லை, மாமியார் சொத்து கிடையாது, கடவுள் கொடுத்த இடம். உங்கள் இடத்த எல்லாம் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு இன்னைக்கு வீடு இல்லாமல் இல்லாமல் இருக்கலாம், ஒரு இடம் இருக்கலாம். இந்த இடத்த ஆண்டவர் கொடுத்தார்ல, நன்றி சொல்லுங்கள். அந்த இடத்துல போயிட்டு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை நட்டு வைங்க. கடவுள் சந்தோஷப்படுவார். நான் படைச்ச பூமியை பார்த்து அந்த பூமிக்கு இப்போ உங்கள் இடத்த போய் முத்தம் கொடுங்க. தேவன் கொடுத்த ஏதேன் தோட்டம்னு சொல்லுங்க அந்த இடத்த. அந்த இடத்துல போயிட்டு ஒரு மாங்காய் மரத்தை வைங்க. அந்த இடத்த நீங்கள் கனம் பண்ணுங்க.
கடவுள் அந்த இடத்த உங்களுக்கு ஒரு அற்புதமான வீடை கட்டி கொடுப்பார். ஆமென். ஒரு சின்னது நீங்க கையில் இருக்கிற அந்த கொஞ்சம் காசை நீங்க கனம் பண்ணுங்க, கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் கர்த்தர் ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்தது எல்லாத்துக்கும் நன்றி உள்ளவர்களா இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். மூன்றாவது, முதல் என்னங்க, அவருடைய ஜீவனை கொடுத்தாரு. அந்த ஜீவன்னா கடவுள் மாதிரியே நீ இருக்கிற, உன்னால எல்லாம் படைக்க முடியும், உருவாக்க முடியும். ரெண்டாவது, அற்புதமான ஒரு தோட்டத்துக்குள்ள கொண்டு வந்து வச்சாரு. சந்தோஷம், சமாதானம், நல்ல ஆரோக்கியமான காற்றுகள், மரம் செடி கொடிகள், மகிழ்ச்சியான ஒரு சூழல். இது ஒரு பொருளாதார செழிப்பு தான். பொருளாதார செழிப்பு இல்லாத மக்கள் எப்படி இருப்பாங்க? நொச நொசன்னு, கசகசங்குன்னு, வேர்த்துக்குன்னு, வேர்வை வாடையோட, நாத்தத்தோட, கொட்டாயில் ஊருக்கு போனேன். அந்த கொட்டாவை பார்த்தேன். ஒரு காலத்தில் இந்த கொட்டாவில் தானே உட்காந்து சாப்பிட்டேன் நான். கடவுள் இன்னைக்கு எந்த இடத்துல வச்சிருக்கிறாருன்னு சொன்னல, இந்த கொட்டாவில் உட்காந்து எங்கள் அம்மா விறகு போட்டு ஒரு புனல் ஒன்று இருக்கும் பாருங்க, அந்த இரும்பில் ஊதிட்டு இருக்கும். ஒரு சட்னியை தாளிக்கணுன்னாலும் ஒரு கொட்டாங்குச்சி வச்சு தான் அடுப்புக்குள்ளே விட்டு ஒரு இடிக்க வச்சு தாளித்து எடுப்பாங்க. இன்னைக்கு அப்படியே வச்சிருக்கிறாரு. அவர் ஆசீர்வாதத்தின் தேவன், அவர் செழிப்பின் தேவன். இன்னைக்கு அந்த வாழ்க்கையை போயிட்டு ஒரு நாள் இருக்க முடியல. ஐயோ, என்ன கடவுள் எப்படி ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு, இந்த இடத்துல எப்படியா இருக்க முடியும், என்ற காரை தூக்குடா வண்டி என்று. ஆமென். ஆனா அவங்க சொல்லி கொடுக்காத ஒன்றை எனக்கு கடவுள் சொல்லி கொடுத்துட்டார். கையை தட்டுங்க. ஆமென். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் பாடலானதே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. தோட்டத்துல கொண்டு வந்து வச்சாருன்னா பாருங்க, இந்த உலகத்துல சில மனுஷங்களுக்கு மெட்ராஸ்ல ஒரு வீடு இருக்குது, இன்னொரு ஒரு வீடு சொல்றான் பண்ணை வீடுன்றான். ஐயாவை பார்க்கணுன்னா அந்த பண்ணை வீட்டுக்கு வரணுன்றான். பண்ணை வீடுன்னு என்னங்க, தோட்டம் துறவு எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு வீடை வச்சுக்கிறான். வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு பையனுக்கெல்லாம் போன வாரம் ஒரு வீடியோ காட்டினோம். முஸ்லீம் நாடுகளில் 7 டீனேஜ் பசங்க, 16 வயசில் இருக்கிற பசங்க உலகத்தில் கோடீஸ்வரனாக வாழ்கிறானுங்க பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு. 7 பசங்க 100 கார் வச்சுருக்கிறான். உலகத்தில் இருக்கிற எல்லா வாட்ச் கலெக்ஷனும் 1000 கோடிக்கு ஒருத்தன் வச்சுருக்கிறான். அப்படியே கடலில் கப்பல் வாங்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. கடலில் 5 ஸ்டார் ஹோட்டல் கப்பல் ஒன்று வச்சுக்கிறானுங்களாம். எல்லாம் வீடியோவில் காட்டுறாங்க. 16 வயசுலங்க. இயேசு இல்லாத மனிதன் வாழ்க்கையில் எப்படி வாழ்கிறாங்க? இயேசு இருக்கிற நீங்கள் எப்படி வாழ முடியும்? அவங்கெல்லாம் பரம்பரையில் பாட்டம் சொத்தாக இருக்கலாம். என்ன காசு? பெட்ரோல் காசு. நான் சொல்கிறேன், ஏசப்பாவுடைய பிள்ளைல உனக்கு கிருபையின் காசு, அவர் அன்பின் காசு, அவர் அற்புதமான காசு, ஆச்சரியமா வரும் பணம். அதுதான் கிருபை, நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்தது. நீங்க சம்பளத்துல வாழ்றீங்க, நான் எதுல வாழ்றேன்? கிருபை, அற்புதத்துல, அவருடைய கிருபையில. இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு பொருளாதாரத்தை கடவுள் வச்சிருக்கிறாருன்றதை நீங்க விசுவாசிங்கன்னா உங்களுக்கும் நடக்கும். ஆமென். நீங்க விசுவாசத்தோடு உங்க வேலையை செய்யுங்க.
இயற்கைக்கு அப்பாற்பட்ட பணங்கள் உங்களை தேடி வரும். ஆமென். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களுக்கு தகப்பனா இருக்கிறார். உன்னை படுக்க வச்சு உன்னை வாழ வைக்கிற அளவிற்கு உன்னை நேசிக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். சோம்பேறின்னு அவர் உன்னை சொல்ல மாட்டார். ஆனா நீ உழைக்கலன்னா உன் ஆரோக்கியம் போயிடும், அதற்காக தான் வேலை செய்யணும். ஆதாமுக்கு ஒரு வேலையை கொடுத்தார். தேவன் சோம்பேறியினுடைய தேவன் அல்ல, சுறுசுறுப்பின் மனிதனுடைய தேவன்றதுனால தான் ஆதாமுக்கு ஒரு வேலையை கொடுத்தார். ஆமென். ஆமென். நீங்க வேலை செய்யுங்க, ஆனா அந்த வேலையை நம்பாதீங்க. இதை பார்க்கலும் என் தேவன் என்னை கோடீஸ்வரன் ஆக்குவார், ஆமென். என் பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பார், என் Dress மாறும், என் சாப்பாடு மாறும். ஆமென். பாருங்க, நம்ம எல்லார் வீட்லயும் அரிசி இருக்குது. ஆனா அந்த அரிசியில பொருளாதாரத்தினுடைய வித்தியாசம் இருக்குது. ரேஷன் அரிசி எவ்வளோங்க? ₹1. ரேஷன் அரிசி எவ்வளோங்க? ₹3. ஆனா கடையில் போனீங்கன்னா அரிசியினுடைய வித்தியாசம் இருக்குது. பாருங்க, அந்த அரிசியினுடைய வித்தியாசம் இருக்குது. அரசாங்கம் கொடுக்குற அரிசி மக்களால் சாப்பிட முடியாத அரிசி. அந்த அரிசியும் நம்ம வாங்குறோம். அது பொருளாதார வறட்சியை, வறுமையை காட்டுற ஒரு பொருளாதாரம். வஸ்திரங்களிலே பொருளாதார வறுமை, பொருளாதாரத்தில் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். கெட்டகுமாரன் வீட்டுக்கு வரும்போது கந்த மாதிரி அழுக்கு ட்ரெஸ், வீட்டுக்கு வந்தவொடனே அவன் பொருளாதாரத்தையே மாத்துறாரு. ட்ரெஸ்ஸை, உயர்ந்த வஸ்திரம், செப்பல், ராஜ மோதிரத்தை உடுத்துறார். இன்னைக்கும் இயேசுவை நீ தேடி வந்துட்டீங்கன்னா, இயேசப்பாவை விசுவாசிக்க வேண்டிய விதத்தில் நீ விசுவாசிச்சிட்டீங்கன்னா, அவர் அன்பை நீ பிடிச்சிட்டீங்கன்னா, அவரோட பேச பழகிட்டீங்கன்னா உன் ட்ரெஸ்ஸு மாறும். இதுக்கெல்லாம் நான் சாட்சியாக இல்லைங்களாங்க? என் ட்ரெஸ்ஸு மாறுச்சு. இயேசு என் ட்ரெஸ்ஸை மாற்றினார். என்னை பார்த்து கேட்ட, இயேசுவை நம்புன்னு ஒருத்தன்ட்ட சொல்கிறேன். நான் இயேசுவை நம்புகிறேன், முதல்ல உன் வாழ்க்கை மாறிச்சான்னு கேட்டானா எனக்கு அவனுக்கு பதில் இருக்கா? என் வாழ்க்கை மாறிச்சிரா, ஆமென். என் ட்ரெஸ்ஸு மாறிச்சிரா, என் சாப்பாடு மாறிச்சிரா, என் வாடகை வாழ்க்கை மாறிச்சிரா, என் வாகன வாழ்க்கை மாறிச்சிரா, சைக்கிளில் ஓட்டினேன்டா, இந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் நான் இது அப்புறம் தந்துடுறேன், இன்னைக்கு பாதி நாளுக்கு வண்டியை கொடுங்க, இந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடுறேன், 1 மணி நேரத்துக்கு வண்டியை கொடுன்னு கேட்டேன். இன்னைக்கு நான் 2 வண்டி வச்சிருக்கிறேன்டா. ஏசு என் வாழ்க்கையை மாத்தினாருன்னு அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் என்றதுக்கு சாட்சி யார்? நீங்களும் நானும் தான். அவர் ஆரோக்கியத்தை தருவார். இந்த உலகம் ஏன் வேலைக்கு போகுது? இந்த உலகம் ஏன் டாக்டரை பார்க்குது? இந்த உலகம் ஏன் கடன்காரனை தேடி போகுது? வறட்சியில இருக்குது. நீ இயேசுவை தேடி வா, உன் வாழ்க்கை மாறணும். நான் சொல்றேன்னா, என் வாழ்க்கையில என்ன மாற்றம்? சொட்டை தலையில முடி வளரும். சொட்டையோட நான் இருக்கிறேன். உன் தலையில சொட்டையில முதல்ல எண்ணெயை வச்சு முடிய வளர வைடா. அடுத்தது எனக்கு மருந்த கூடுறா, வேலையை பாடுறா, கிளம்புடா. அடுத்தது அந்த தெருவில் போயிட்டு சொட்டைக்கு எண்ணெய்னு விற்க முடியுமா? அதனால தான் இந்த நாட்டில் உங்களால் சுவிசேஷம் அறிவிக்க முடியல. புரியுதா உங்களுக்கு? சுவிசேஷ தடை, நிரூபிக்க முடியாத, உன் வாழ்க்கையிலேயே இயேசுவை நிரூபிக்க முடியாத ஒரு சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை நம்ம கேவலப்படுத்தி இருக்கிறோம். சுவிசேஷத்தை நம்ம கனவீனப்படுத்தி இருக்கிறோம். முதல் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய பொறுப்பு, உன் சொந்த குடும்பத்தை, உன் தனிப்பட்ட வாழ்க்கையை நீ விசுவாசத்துல வாக்குத்தத்தங்களை பேசி, தேவன் நோக்கத்தை, திட்டத்தை, ஏதேன் திட்டத்தை அறிஞ்சு, கல்வாரி சிலுவையில உனக்கு செய்து முடிக்கிற சத்தியத்தை அறிஞ்சு, கிருபையின் உடன்படிக்கையை அறிஞ்சு, விசுவாசத்துல அறிக்கை பண்ணி உன் வாழ்க்கையில நீ ஆரோக்கியத்துல வரணும், சுகத்துல ஜெயிக்கணும், பொருளாதாரத்துல ஜெயிக்கணும், நல்ல இடத்துல நீ வந்து உட்காரணும். ஆமென் சொல்வீங்களா? ஆமென். உங்களுக்கு உதவி செய்ய ஒருத்தர் இருக்கிறார், அவர் செய்வார். ஆனா உனக்கு ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். நீ அவருடைய ஆலயம். உண்மையான ஒரு தேவனை நான் தெரிந்து கொண்டேன்னு நீ சொல்ற,
ஆனால் வியாதியை நீ ஈஸியாக ஏற்றுக்கிட்ட. எனக்கு ஒரு வியாதி இருக்குது, அது சொத்து மாரி சொல்கிறான், என்னமோ பங்களா வீடு மாரி சொல்கிறான். எனக்கு ஒரு வியாதி இருக்குது, என் சுகர் அளவு இவ்வளோன்றான். அட மானங்கட்டவனே, அப்படி சொல்கிறவனுக்கு என்ன மதிப்பு இருக்குன்ற நான். என் சுகருன்றவனுக்கு என்னங்க மதிப்பு? வியாதியை மேன்மைப்படுத்துகிறவனுக்கு என் தேவன் சொல்லு, உன்னை நான் மதிக்கிறேன். புரியுதாங்க? வியாதியை மேன்மைப்படுத்துகிறவன் பிசாசை மேன்மைப்படுத்துகிறான். தரித்திரத்தை மேன்மைப்படுத்துகிறவன் பிசாசை மேன்மைப்படுத்துகிறான். என்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு மனுஷன் கீழ்ப்படியாம போனானோ அன்னைக்கு தானங்க ஏதேன் அந்த செழிப்பான இடத்த விட்டு வெளியே தள்ளப்பட்டான். அன்னைக்கு தானங்க அவனுக்கு வேர்வை தண்ணி சிந்த ஆரம்பிச்சிச்சு. அன்னைக்கு தானங்க வறுமை வர ஆரம்பிச்சிச்சு. அன்னைக்கு தாங்க முள்ளு மரம் வந்துச்சு. அன்னைக்கு தானங்க விஷம் மரங்கள் வளர ஆரம்பிச்சிச்சு. அன்னைக்கு தானே மரணம் வந்துச்சு. அப்போ நீ வியாதியை மேன்மைப்படுத்துறன்னா பிசாச மரணத்தை மேன்மைப்படுத்துற. அதே வாயில வந்து சர்ச்சுக்கு வந்து இயேசுவே கொண்டாடுவோ எங்க உன்னை கொன்னுதான் போடணும். உண்மையா இல்லையாமா? எங்க அம்மா கிட்ட கேட்கிற, சரசம்மா கிட்ட, அம்மா உண்மையா இல்லையாமா? அம்மா உண்மையா இல்லைங்களா? ஒரே வாயில துதித்தலும் சபித்தலும் இருக்காதுன்னு வேதம் சொல்லுதே. வெளியே சொல்ற என் வறுமைன்னா நான் தான் அந்த கோயிலுக்கு போறேன், என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, நான் தான் அந்த கோயிலுக்கு கொடுக்குறேன் அப்படி சொல்றீங்க. எதுவுமே நடக்கல. சர்ச்சுக்கு வந்து விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நோக்கமில்லாத வாழ்க்கை. வெளியேயும் விசுவாச வார்த்தை, உள்ளேயும் விசுவாச வார்த்தை. எவனுக்காகவும் நான் விசுவாச வாழ்க்கை வாழ போறதில்ல. எனக்காக என் குடும்பத்துக்காக சுயநலமா நான் விசுவாசத்துல வாழ போறேன். வாழ்க்கையில ஜெயிக்க போறேன். நீ ஜெயிச்சினா மற்றவங்களுக்கு நீ ஆசீர்வாதமா இருப்ப, உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருப்ப. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுறாரு? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் காடா இருந்து ஏதேன் தோட்டத்தை ஒருத்தனுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ பூக்களை கொடுப்பீங்க? எத்தனை மரங்களை கொடுப்பீங்க? ஏதேன் தோட்டத்தை நீங்கள் என்ன மாதிரி உங்கள் கற்பனையில் செஞ்சு பார்த்துருக்குறீங்க? கற்பனையில் என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா? ஏதேன் தோட்டம் எப்படி இருக்கும்? நம்ம வாங்கின 6 சென்ட் மாரி இருக்கும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்கல்ல? 3 சென்ட் மாரி. மனுஷன் பாவம் செஞ்சு அவன் நிர்வாணம் ஆயிட்டான் பாருங்க. அவன் நிர்வாணமான எங்க? அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் மரத்தாண்ட போய் அவன் ஒளிஞ்சிக்கிட்டான். கடவுள் வந்து ஆதாமேன்னு கூப்பிடுறாருன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது அவ்வளோ பெரிய தோட்டமா இருந்திருக்கும். அவர் குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரமா தேடி இருப்பார். இந்த இடத்துல தானே நம்ம உட்காந்து பேசுவோம், இங்கே காணுமே ஆதாம் ஏவாளு. இன்னொரு இடத்த போயிருப்பா. அவர் எங்கெல்லாம் அவங்க உட்காந்து பேசியிருப்பாங்களோ எல்லா இடத்துக்கும் போய் தேடி இருப்பாரு. ஆதாமே எங்க இருக்கிற? ஆதாமே ஏவாளுன்னு கேட்டிருப்பாரு. கடைசியா ஒருவேளை இந்த கனி ஏதாவது புதிச்சிருப்பாங்களோ அப்படின்னு அங்கே போயிட்டு ஆதாமே ஆதாம் சவுண்டு விடுறான், நான் இங்கே இருக்கிறேன், ஏன் நேரில் வர மாட்டேங்கிற? நான் நிர்வாணியாக இருக்கிறேன். யார் ஒன்ன நிர்வாணின்னு சொன்னா? இந்த கனியை புதிச்சிட்டோம். அவ்வளோ பெரிய தோட்டம். நானா கடவுளாக இருந்திருந்தேன்னா ஒரு 10 பழங்களை கொடுத்துருப்பேன். கடவுள் லட்சக்கணக்கான பழங்களை கொடுத்துருக்கிறாரு. லட்சக்கணக்கான கலரான பூக்களை கொடுத்துருக்கிறாரு. லட்சக்கணக்கான கலரான பறவைகளை கொடுத்துருக்கிறாரு. ஐயோ, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவர் எவ்வளவு நல்லவர் என்று. நீங்கள் எப்படி வாழணும்னு அந்த படைப்பை பாருங்க. கடவுள் சொல்கிறாரு, ஆகாயத்து புஷ்பத்தை நீங்கள் பாருங்க, காட்டு பறவைகளை பாருங்க, அதை பார்த்துட்டு நான் யாருன்றதை நீ யோசி அப்படின்றாருங்க. இன்னைக்கு கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் இந்த உலகத்தை கொஞ்சம் ஆழமாக உத்து நோக்கி பார்க்க வேண்டிய விதத்தில் பார்த்தாலே கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருன்னு தெரியும். ஒரு தமிழ்நாட்டை ஒருத்தன் கையில் கொடுத்தாலே தமிழ்நாட்டை என்ன பண்ணணும்னு தெரியாமல் திகைக்கிறாங்களே.
ஒரு பெரம்பலூர் மாவட்டத்தில் நீங்கள் இந்த மாவட்டம் சரியாக்குங்கன்னு ஒரு 5 வருஷத்தை கொடுக்குறோம். இந்த மாவட்டத்தையே மனுஷனால் சரி பண்ண முடியலையே, மக்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியலையே. இப்படி நீங்கள் நினச்சிட்டிங்களா கடவுளை? கடவுள் கையில் ஒரு நாளை கொடுத்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்தையே அவர் மாற்றிருக்கு. ஆமென். ஆமென். அவர் மாற்றிடுவார். அவர் எல்லாம் மாற்றி தான் இந்த பூமியை வச்சிருக்கிறார். நீ விசுவாசிச்சுன்னா உனக்காக எல்லாம் கண்ணு மாறினது தெரியும். ஆமென். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? மூணாவது காரியத்தை நான் சொல்கிறேன். ஏன் தேவன் மனுஷனை கடைசியாக படைச்சார்? படைச்சதுலேயே கவனிக்கிறீங்களா? படைச்ச படைப்பிலேயே மனுஷனை தான் கடைசியாக படைக்கிறார். ஏன் கடைசியாக படைக்கிறாரு? யாராவது சொல்லுங்க, ஏன் கடைசியாக படைக்கிறார் மனுஷனை? கை தட்டுங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவிதமான கனிகளையும். ஏன் கனிகளைன்னு வாசிக்கிறேன்னா அங்கே விருட்சம் போடுறது, கனிகள் சொன்னால் உங்களுக்கு புரியும்னு. கனிகளையும் ஆண்டவர் முளைக்க பண்ணுறார். மற்றெல்லாம் நீங்கள் பார்த்து வாசிச்சிக்கங்க, டைம் இல்லை. பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் கடவுளுடைய படைப்பை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாசிச்சிங்கன்னா எல்லாத்தையும் படைச்சிட்டு கடைசியில் மனிதனை கடவுள் தன்னை போல படைக்கிறார். ஒருவேளை நீங்கள் அப்படி மாற்றி யோசிச்சு பாருங்கள், எல்லாத்தையும் படைக்கிறதுக்கு முன்னாடி கடவுள் மனுஷனை படைச்சிட்டார்னா, மனுஷன் கடவுள்கிட்ட காட் குடிக்க தண்ணி வேணும்னு கேட்டிருந்தா அது கடவுளுக்கு எவ்வளோ இன்சல்ட் ஆகிருக்குண்டே, இதை ரெடி பண்ணி கொடுக்குறேன்டான்னு சொல்லியிருப்பார்ல. கடவுள்கிட்ட கடவுளை பசிக்குது சாப்பாடு வேணும்னு கேட்டிருந்தான்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, அந்த நேரம் வரல, இன்னும் நான் பழங்களெல்லாம் இன்னும் படைக்கல, அதுக்கு ஒரு நாள் இருக்குது, 6 நாளில் ஒன்று ஒன்றா படைக்க போகிறேன், 6வது நாள் வரைக்கும் கொஞ்சம் ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் இருப்பான்னு சொல்லியிருப்பாரா? இப்போ புரியுதா ஏன் நம்ம ஃபாஸ்டிங்கை குறிச்செல்லாம் அதிகமாக பேசுறது இல்லை? எத்தனை பேருக்கு புரியுது? உபவாசத்தை குறித்து அதிகமாக பேசுறது இல்லை. கடவுள் மனுஷனை, எப்பா முதல்ல உன்னை படைச்சிட்டேன், உனக்கு தண்ணி வேணும்னா நீ 1 நாள் ஃபாஸ்டிங் இருக்கணும், உனக்கு சாப்பாடு வேணும்னா இன்னும் இத்தனை நாள் ஃபாஸ்டிங் இருக்கணும், அப்படி சொல்ல. எல்லாம் படைச்சிட்டு அவன் அனுபவிக்கிறதுக்கு, அவன் வாழ்கிறதுக்கு தேவையான சகலமும் படைச்சிட்டு அதையெல்லாம் அனுபவிக்க ஒரு ராஜகுமாரனை படைக்கிறார். நீங்கள் ராஜகுமாரத்தி, நீங்கள் ராஜகுமாரத்தி, நீங்கள் ராஜகுமாரர். ஆமென். நீங்கள் இதை கேட்டுட்டீங்க, நீங்கள் ஏன்ச்சு வீட்டுக்கு போகலாம், காணிக்க போடலன்னா கூட இல்லை. ஏன்னா இப்போ கேட்டதை உங்கள் இதயத்திலிருந்து எந்த சக்தியும் எடுக்காத விதத்தில் அதை பாதுகாத்து கொள்ளுங்கள். இப்போ கேட்டிங்களா, இதுதான் பொக்கிஷம், இதுதான் மூலத்தனம், இதுதான் உங்கள் பேங்க்கு ஆரம்பத்தில் போட்ட அந்த மூலப்பணம். இது உங்களை வாழ வைக்கும், வெற்றியை கொண்டு வரும். நான் சின்ன பையனாக இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், டீனேஜ் வந்தேன், வாலிப வயசு வந்தேன், கல்யாணமும் ஆணுச்சு. யாருமே இந்த சத்தியத்தை எனக்கு சொல்லி கொடுக்கல. ஆனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் இல்லை, இது கடவுளுடைய சத்தியத்தை உங்களுக்கு போதிக்கிற ஒரு சாதாரணமான ஒரு கருவியாக நான் இங்கே இருக்கிறேன். இதுதான் உண்மையான போதனையாக இருக்கிறது. உண்மையான போதனையை நான் உங்களுக்கு செய்கிறேன். பாருங்க, எல்லாத்தையும் படைச்சிட்டு கடைசியில் மனிதனை படைக்கிறார். அவன் எது கேட்டாலும் நீ என்கிட்ட கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவம் என்ன சொல்லுது? உனக்கு ஒரு அற்புதம் நடக்கணுமா, பாஸ்டரை தேடி வா, அவன் தலையில் நான் கையை வச்சு ஜெபம் பண்ணும்போது உனக்கு எல்லாம் நடக்கும். கடவுள் அப்படி சொல்லலை. உனக்கு ஒரு தேவைன்னா நீ என்கிட்ட கூட தேடி வர வேணாம், நீ விசுவாசனா எல்லாம் உன்னை தேடி வரும். ஆமென். அவர் அப்பா,
உன் தேவை என்னதென்று அறிந்து முன்கூட்டியே அவைகளை உனக்கு தருகிறவர். பாருங்க, இங்க இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன், நல்லா கவனிக்கிறீங்களா? கடவுள் சகல விதமான விருட்சங்களையும் கொடுத்தார். அப்படி போட்டிருக்கா? கர்த்தர் என்ன பண்ணாருங்க? சகல விதமான விருட்சங்களை முளைக்க செய்தார்னு போட்டிருக்கா பூமியில? கவனிக்கணும் பாருங்க. உங்களுடைய கண்கள் ஞான கண்களா இருந்தா எந்த வார்த்தை வல்லமையானதோ அதை தான் பார்க்கும். என் கண்ணு எதை பார்க்குதுன்னா, ஒரு பழங்களை கொடுத்தாரு. எப்படிப்பட்ட பழம்னா பார்வைக்கு அழகானது. தேவன் எப்படிப்பட்டவர்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ஒவ்வொரு பழங்களை எவ்வளவு அழகழகான கலர் கலரா. ஆப்பிள் எடுங்க, ஒரு ஆப்பிள் எத்தனை கலர்ல இருக்குதுங்க. பச்சை கலர் ஆப்பிள், ஊட்டி ஆப்பிள்ன்றானுங்க, மாவு ஆப்பிள்ன்றானுங்க, காஷ்மீர் ஆப்பிள்னா, ஒவ்வொன்றுல என்னென்ன வகை வகையா கண்ணை பறிக்கிற மாதிரி. நம்ம நாட்டு இட்லிக்கு சட்னியை கொடுக்கறத பாருங்க. பச்சை கலர் சட்னின்றானுங்க, மஞ்சள் கலர் சட்னின்றானுங்க, ஆரஞ்சு கலர் சட்னி, ஒயிட் கலர் சட்னி, அப்புறம் ரெட் கலர் சட்னி. அப்படியே நீங்கள் ஹோட்டலுக்கு அஸ்வினுக்கெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே 5 வகையான சட்னியை கொடுக்குறானே. இதெல்லாம் யார் படைச்சது? கடவுள் படைச்சது. பார்வைக்கு அழகான உணவு கொடுக்குறார். அழகான இந்த உணவும் பொருளாதார செழிப்பு தான். அமேன். உணவு எல்லாமே பொருளாதார செழிப்புல தான் வருது. உணவு, உடை. அந்த ஏதேன் தோட்டத்தில் கடவுள் அவனுக்கு உடைய கொடுக்குறார். என்ன உடைய கொடுத்தாரு? இன்னைக்கு உலகத்தில் காஸ்ட்லியான ட்ரெஸ் எதுன்னா லெதர் ட்ரெஸ். ஆமாம், என்னங்க? லெதர் ட்ரெஸ்ஸு. ஏதேன் தோட்டத்தில் அந்த காஸ்ட்லியான ட்ரெஸ் எப்போ தெரியுமா மனுஷனுக்கு கொடுத்தாரு? எப்போ கொடுத்தாரு? காஸ்ட்லியாக, உலகத்திலேயே காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு மனுஷனுக்கு எப்போ கொடுத்தாரு? நீங்க மனுஷனுக்கு காஸ்ட்லியான ட்ரெஸ் எப்போ கொடுப்பீங்க? நல்ல விஷயத்துக்கு கொடுப்பீங்க. கடவுள் ஆதாம் ஏவாள் பாவம் பண்ணானுங்க பாருங்க, அப்போதான் காஸ்ட்லியான ட்ரெஸ் கொடுக்குறாரு. உங்களால் விளங்கிக்க முடியுதா கடவுளை குறித்து? உங்கள் புத்திக்கு எட்டினது கடவுள் கிடையாது. உங்கள் புத்திக்கு எட்டாததுமா இருக்கிறவர் தான் கடவுள். ஆமென். அவர் இப்படிப்பட்டவர் நீ ஒரு மார்க்கே போட முடியாது. அவர் கோடிக்கணக்கில் நன்மைகளை செய்கிறவராக இருக்கிறார். பாவம் செஞ்ச மனுஷனுக்கு தோலுடைய லெதர் கார்மெண்ட்ஸை உடுத்துறாருங்க. அன்னைக்கே அப்படிப்பட்ட பார்வைக்கு அழகுக்கு புசிப்புக்கு நலமான விருட்சங்களை கொடுக்குறார் பாருங்க. அந்த புசிப்புக்கு முதல்ல நீங்க கவனிக்கும் போது சகலவித விருட்சங்களும் புசிப்பதற்கு நலமானதுன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அது ஆரோக்கியமானதை கொடுக்குறார். பார்க்கறதுக்கு மட்டும் அவர் படைச்ச உணவுகள் எல்லாம் அழகானது மட்டும் இல்லாமல், அது புசிக்கிறதுக்கும், அதை புசிச்சா நமக்கு ஆரோக்கியத்தை, சுகத்தை, பலனை கொண்டு வருகிற உணவை கடவுள் படைக்கிறார். இன்னைக்கு பசங்க எப்படிப்பட்ட உணவு ரொம்ப ஆரோக்கியம் நினைக்கிறானுங்க? சுகியும் டொமோட்டோவும் சொமோட்டாவும். கடவுள் படைச்ச டொமோட்டோ விட்டுட்டானுங்க, சொமோட்டோ. கடவுளை அழகழகா ரெட் கலர்ல டொமேட்டோவை படைச்சிருக்கிறாரு. இவன் சொமோட்டோவை பைய பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஆர்டர் எங்கடா ரோட்ல நிக்கிறேன்னா, இந்த சொமோட்டோவுக்கு ஆர்டர் பண்ண வருதான்னு பார்க்குறேன்றான். ஜங்க் ஃப்ரூட்டு எல்லாம், அந்த நூடல்ஸு. மனிதன் சொந்த செலவுலேயே சூனியத்தை விலைக்கு வாங்குறான். அவன் காசு கொடுத்து அவன் வாங்கி சாப்பிட்ற உணவுல வியாதியையும் மரணத்தையும் விலைக்கு வாங்குறான். கடவுள் கொடுக்குற உணவு இயற்கையானது, அது ஜீவனுக்கான உணவு, வாழ்வுக்கான உணவு. இங்க நீங்க பாருங்க, கடவுள் கொடுக்குற பொருளாதாரம்
ஆ? தேவன் மனிதனை வெறும் உயிரோடு மட்டும் வாழ்றதுக்காக வைக்கலையா, அவனை அழகையும் ஆனந்தத்தையும் திருப்தியையும் எல்லாத்துலேயும் ரசித்து சாப்பிட்ற மாதிரி படைக்கிறார். பார்க்கும் போதே அதை அப்படியே படைப்பை பார்த்துட்டானுங்க. ஆதியாகமும் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்த்துட்டு இன்னைக்கு சாப்பாட்டையே ரசிக்கிற மாதிரி செய்கிறானுங்க. குக்கும்பரை வெட்டுறானுங்க, அப்படியே தக்காளியை வெட்டுறானுங்க, அப்படியே டிசைன் பண்ணி கொடுக்குறானுங்களாம். கடவுள் காப்பி அடிக்கிறானுங்க. இங்கே கடவுள் ஒரிஜினலாகவே பார்க்கறதுக்கு டிசைனாக அழகழகான உணவுகளை கொடுக்குறார். ஆமென். அற்புதமான வாழ்க்கையை தருகிறவராக இருக்கிறார். மனிதன் இன்னும் எந்த கிரியையும் செய்யாததற்கு முன்பதாகவே, மனிதன் எந்த வேலையையும் செய்வதற்கு முன்பதாகவே தேவன் கிருபை உள்ளவராக உணவை ஆயத்தம் பண்ணுகிறார், தோட்டத்தை ஆயத்தப்படுத்துகிறார், ஆசீர்வாதங்களை ஆயத்தப்படுத்துகிறார், வாழ்வை அவர் ஆயத்தப்படுத்துகிறார், உனக்காக சகலத்தையும் ஆயத்தப்படுத்துகிறார். அவர் உனக்கென்று ஆயத்தம் பண்ணினதை உன் கண்ணு காணாம இருக்கலாம், உன் காது கேட்காம இருக்கலாம், ஆனால் தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்காக சகலமும் செய்து முடிக்கப்பட்டது. ஆமென். எதங்க சொல்றது, எதங்க விடுறது? அவ்வளவு தேவன் நல்லவர் என்று அவ்வளவு வசனங்களை நான் வச்சிருக்கிறேங்க. இன்னைக்கு மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு மனுஷனை பார்த்து, எதை உண்ணுவோம் எண்ணத்தை குடிப்போம் என்று ஜீவனத்துக்காக நீங்க கவலைப்படாதீங்க, உங்க சரீரத்துக்காக கவலைப்படாதீங்க. ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் உங்கள் சரீரம் விசேஷமானது. ஆண்டவர் சொல்றார், உங்க சரீரம் விசேஷமானது, உங்கள் ஜீவன் விசேஷமானது. ஆனா உன் சொந்தக்காரன் ஊருக்காரன் உன்னை என்ன சொன்னா, நீலாம் ஏன் உயிர் வாழ்ற, செத்து மடி அப்படின்னால. பெத்த தாய் தகப்பனே நம்மளை சொல்லியிருப்பாங்கல்ல, நீலாம் எதுக்கு உயிர் வாழ்ற, நீ வாழ்றதுக்கு வாழாமலே இருக்கலாம்னு சொன்னாங்களா மக்கள்? ஆனா படைச்ச கடவுள் சொல்றாரு, உன் ஜீவன் விலையேறப்பெற்றது, விசேஷமானது, உன் சரீரம் விசேஷமானது. இதை ஒன்று அறிஞ்சால மனுஷன் கடவுள் காலில் விழுந்து கிடப்பாங்க. என்னெல்லாம் சொன்னானுங்க, ஸ்கூலில் சொன்னானுங்க, ஊரில் சொன்னானுங்க, போலீஸ்காரன் சொன்னானுங்க, கிறிஸ்தவனுங்க சொன்னானுங்க, இதெல்லாம் வாழ்றதுக்கு சாவலாண்டான்னானுங்க. அவனுங்க என்னங்க என்ன சாவணும்னு சொல்றது? என்னை படைச்சவர் வாழணும்னு நினைச்சாரு. அவனுங்களெல்லாம் இன்னைக்கு பார்க்கணுன்னு இருக்கிறேன். அவனை இன்னைக்கு காலரை பிடிச்சி கேட்கணும், நீ யாரா என்ன சாவணும்னு சொன்ன? எப்பங்க சொன்ன? ஏய் 1995 சொன்னியடா. கேட்கணும்னு இருக்கிறேன், கேட்க மாட்டேன். ஏன்னா அவங்க எல்லாமே செத்தே போயிட்டானுங்க. பெரும்பாலும் ஆளுங்க கொடுமைப்படுத்தினவனுக்கு 6 ஹார்ட் அட்டாக்கு, ஹாஸ்டலில் கொடுமைப்படுத்தினவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து சொத்தெல்லாம் போய் நடுத்தருவில் இருக்கிறாங்க. தீமையை விதைத்தவர்கள் தீமையை அறுக்கிறாங்க பாருங்க. உன்னை பார்த்து ஏன் நீ வாழ்கிற தண்ட சோறுன்னு சொல்கிறவனை எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போடுங்க, அவன்லாம் குப்பை தொட்டி. உங்களுக்கு ஒரு கடவுள் இருக்கிறாரு, உங்களை வச்சு உங்களை உட்கார வச்சு படுக்க வச்சு சோறு போடுற கடவுள் இருக்கிறார். உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை வேலையை கொடுக்குற ஒரு கடவுள் இருக்கிறார், வாழ வைக்கிற கடவுள் இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, உன் ஜீவன் விசேஷமானது, உன் சரீரம் விசேஷமானது, உன் வாழ்க்கை விசேஷமானது, நீ எனக்கு ரொம்ப செல்ல பிள்ளைன்னு சொல்றாரு. இன்னும் உனக்கு விசுவாசம் வரலையா? நீ 26க்கு போயிடணும், 26க்கு போயிடணும். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்க்கறதும் இல்லையா. ஏன் இதை சொல்றாரு? மனுஷன் விதைக்கிறானா, அறுக்கிறானா, சம்பாதிக்கிறானா, ஆனா களஞ்சியம் ஓட்டையா இருக்குது, களஞ்சியத்தில் ஒண்ணுமே இல்லையா. மனுஷனுடைய வாழ்க்கையை கடவுள் சொல்றாரு, டே நீ ஓடுற உழைக்கிற என்னென்னமோ பண்ற, உன் களஞ்சியத்துல உன் பேங்க்ல ஒண்ணுமே இல்லையடா. நாங்க ஓடவே இல்லையடா, ஆனா பேங்க்ல எல்லாமே இருக்குதேடா அப்படின்னு எங்களை சொல்றாரு கடவுள். நீங்களாம் ஓடுறீங்க, நாங்க ஓடலைங்க, எங்க இஎம்ஐ அவர் கட்டுறாருங்க, எங்களுக்கு எல்லாமே செய்யறாருங்க, ஏன் உங்களுக்கும் செய்வாருங்க. நான் உங்களை தரம் பிரிச்சு காட்டல,
நீங்க அதை விசுவாசிக்கணுன்றதுக்காக சொல்றேன். எத்தனை பேர் நான் பேசுறது புரியுது? ஆமென். கடவுள் சொல்றாரு, விதைக்கல அறுக்கல ஒண்ணுமே பண்ணல. ஆனவனா அந்த பறவைக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னா, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பறந்து பறந்து போவோம், கிச்சு கிச்சு கிச்சுன்னு சவுண்டு போடும். அதுக்கு தெரியுதுங்க எவன் நல்லவன் கெட்டவன்ட்டு. எங்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா காலையில 100கணக்கான பறவை வந்துடுதே. நாங்க நல்லவன் தெரியுது, அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்க சாப்பாடு கிடைக்குது. ஏன் உங்க வீட்டுக்கு வர மாட்டேங்குது? எத்தனை வீட்டுக்கு பறவை வருது? நல்லவங்கன்னு தெரியுது. ஆமாங்க, அது உயிருக்கு உத்தரவாதம் இருக்கிற இடத்துக்கு தான் அது வரும், பறவைகள். அப்போ அந்த பறவையை கடவுள் சொல்றார் பாருங்க, அவைகளை ஆண்டவர் எப்படி சொல்றார் பாருங்க, அவைகளை உங்கள், புரியுதுங்களா, உங்கள் பரலோக அப்பா, உங்க அப்பா அந்த பறவைகளை பிழை பூட்டுறார். ஒவ்வொரு நாளும் அது தேவையை சந்திக்கிறாரு. அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷமானவர்கள் அல்லவா? ஆமென். காணிக்க போடாம இப்பவே நீங்க எழுந்து போயிடலாம். இதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு, உண்மையா இல்லைங்களாங்க? இந்த சத்தியம் உங்களை வாழ வைக்கும். இருபத்தி போயிடணும். உடைக்காக கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பத்தை பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு 29 சொல்றாரு, சாலமோனு இந்த பூமியில வாழ்ந்த மனுஷன்லயே சாலமோனு அப்படி ஆடம்பரமா வாழ்ந்தானா. அது வரைக்கும் எல்லாரும் சாலமோனை பேசினாங்க. ஜீசஸ் முதல் மனிதனாக பூமிக்கு ஜீசஸ் சொன்னாரு, டே நீங்க என்னமோ சாலமோனை ரொம்ப பெருசா பேசுறீங்களேடா, காட்டு புஷ்பத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள், காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை, என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளிலும் ஒன்றை போலாகிலும் உடுத்திருந்தது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்ல வராரு? சாலமோனை விட இந்த காட்டு புஷ்பங்கள் என்ன கலரா ட்ரெஸ் பண்ணியிருக்கு, அதுக்கு அந்த ரக்கைகளை நான் எப்படி கொடுத்துருக்கிறேன் பாத்தியா? சாலமோன் தான் பெரிய ராஜான்னு சொல்றிய, அதை விட இந்த காட்டு பறவைகள். ஏன் காட்டு பறவைகள்னு சொல்றாரு? வீட்டில் அது வளரல, மனுஷன் அதை வளர்க்கல, மனுஷன் சோறு போடல, மனுஷன் அதை அடக்காக்க வைக்கல, அது கடவுள் வளர்க்குறாராம். காட்டில் இருக்கிறதுக்கெல்லாம் கடவுள் தான் பொறுப்பு. நமக்கு அப்பா அம்மா இருக்கிறதுனால தாங்க நம்ம வாழ்க்கையில முன்னுக்க வரல. உதாரணம் யார் தெரியுமா? அது நான். அம்மா அப்பா என்னை வளர்க்கவே இல்லை. நான் வளர்ந்தது அனாதை ஆசிரமத்தில். அதனால வாழ்க்கையில நான் என்னன்னா காட்டு மனுஷன், காட்டு பறவை. என்னெல்லாம் யாருமே இல்லாதவங்களுக்கு கடவுள் பொறுப்பெடுக்கிறார். மனுஷன் ஒரு மரத்தை வச்சானா அவன் தண்ணி ஊத்த மறந்துடுவான். கடவுள் வச்ச மரத்துக்கு சொல்றான்ல, மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான். கடவுள் வச்ச மரத்துக்கு கடவுள் தண்ணி ஊத்துவாரு. நீங்கள் எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள், காட்டு புஷ்பங்கள். உங்களுக்கு கடவுளே பெற்றோர்களாக இருக்கிறார், தகப்பனாக இருக்கிறார், தாயாக இருக்கிறார். உன்னுடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திப்பார். கிருபையில் வாழ்வது என் பாக்கியம். ஊருக்கு போகும்போது சொன்னாங்க, எங்க அப்பா கையில என் பேரை எழுதி வச்சிருப்பாரு. அப்படி கையில பேரை மட்டும்தான் எழுதி வச்சிருந்தாரு, பத்திரத்துல எதுலயுமே என் பேர் இல்ல. வாழ்க்கையில ஏதாவது 4 நல்ல காரியம், ஒரு நல்ல காரியம் சொல்ற அளவுக்கு ஒரு பேரை எழுதி வைக்கல. ஆனா நல்ல வேலை, இந்த பைபிள்ல என் அப்பா ஏசப்பா என் பேர் அவர் கையில எழுதி வச்சிருக்கிறாரு. ஆமென். உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து புடிச்சாம் பாரு ஒரு கொம்பை அந்த வயசுல டீனேஜ்ல. ஏசப்பா என் அப்பா கையில பேர் எழுதி வச்சிருந்தான், செத்துட்டான், ஒரு நன்மையும் செய்யல, அனாத ஆசிரமத்துல விட்டுட்டான். எங்க அப்பா செத்தப்ப என் வாழ்க்கை ஏசு கையில கொடுத்தேன், ஏசப்பா கிட்ட. நிறைய ஆறுதல் சொன்னாங்க, அழுதுகிட்டே இருப்பேன். நிறைய ஆறுதல் சொன்னாங்க. எந்த ஆறுதலும் என் மனவேதனைக்கு மருந்து இல்லை. ஆனா ஒரு நாள் நான் முழங்கால் படிட்டு
அந்த சின்ன பையனை ஆண்டவர்கிட்ட சொன்னேன், அப்பா கையில பேர் எழுதினார்ல, இந்த பாஸ்டருங்களும் சொல்றாங்கல்ல, என் பேரை உங்க கையில நீங்க எழுதி வச்சிருக்கிறீங்கன்னு சொல்றாங்கல்ல, நீங்க இனிமே எனக்கு அப்பாவா இருங்க, இந்த பூமியில வாழ்றதுக்கு எனக்கு எல்லாமே கொடுங்க. அன்னைக்கு எனக்கு என்ன சந்தோஷம்னா, எனக்கு என்ன தேவைன்னா நல்ல ட்ரெஸ் பண்ணணும்னு நல்ல துணிமணிகள் அன்னைக்கு கொடுத்தாரு, நல்ல சாப்பாடு. ஹாஸ்டல்ல சமைக்கும் போதே அந்த ஜன்னல் வழியா எட்டி பார்ப்போம், இன்னைக்கு கேவுரு கஞ்சி, இன்னைக்கு நொய் கஞ்சி, இன்னைக்கு ரவா உப்புமா, சாப்பிடவே முடியாது, பபான்னு இருக்கும், வாந்தி வரா மாதிரி. கடவுளே இன்னைக்கு எனக்கு நல்ல சாப்பாடு வேணும். ஸ்கூலுக்கு போனா நல்ல சாப்பாடு எனக்காக கடவுள் ஏதோ ஒரு டிஃபன் பாக்ஸில் வைத்திருப்பார் ஒவ்வொரு நாளும். இதெல்லாம் சின்ன வயசுல இருந்து அந்த அப்பா எனக்கு அப்பாவா மாறினார். அந்த வயசுல இருந்து நான் அவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சேன், எனக்கு ஒரு அப்பா நீங்க இருக்கிறீங்கல்ல, எனக்கு ஒரு அப்பா இருக்கிறீங்கல்ல, ஒரு இடம் கொடுங்க, எனக்கு ஒரு வீடு கொடுங்க, எனக்கு ஒரு ஆலயம் கொடுங்க, எனக்கு ஆத்துமாக்களை கொடுங்க, எனக்கு இது கொடுங்க. இன்ன வரைக்கும் கேட்கிறேன். அவரு அப்பா இன்ன வரைக்கும் செய்யற. இன்னைக்கு நான் சொல்றேன், அவர்கிட்ட கேளுங்க, உங்க பொருளாதாரத்தை பெருக செய்வார். உங்களை எல்லா கடன் பிரச்சனையில இருந்து விடுதலை ஆக்குவார். அவரை தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியல. ஆனா உங்க வாழ்க்கையில அவரை தவிர வேற யாராலையும் மாற்றத்தை உண்டாக்க முடியாதுன்னு மட்டும் எனக்கு தெரியும். அவரால் மட்டும்தான் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும். எல்லாரும் அப்படியே எலும்பு நிற்போமா?